பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த மொழி நம் தாய்மொழி தமிழ். நற்றாம் தமிழாம் உற்றாம் உறவாம் அனைத்தும் நீயே என் தமிழ் தாயே. உன் பொற்பாதம் வணங்கி இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி வணங்கும் வகையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி விழாவினை தொடங்க சமுத்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கனமும் அது சிறந்த திராவிடனை திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனுங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்போது வள்ளுவனின் வாய்மொழியை அனைவரிடமும் முன்மொழிய சாருமதியை அன்புடன் அழைக்கிறோம். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. பொருள்: ஆமை தன் உறுப்புகளை உள்ளே இழுப்பது போல ஒருவன் ஒரு பிறப்பில் ஐம்பொறிகளையும் அடக்குவானெனில் அஃது அவனை அடுத்த 7 பிறப்புகளிலும் தீமையிலிருந்து பாதுகாக்கும். மீண்டும் குரல்: ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. நன்றி. நன்றி. அடுத்து வரவேற்புரை நல்க ரீனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். அன்பில் உருவமாகவும் அறிவின் ஊற்றாகவும் பண்பின் சிகரமாகவும் உழைப்பில் தேனியாகவும் தன்னம்பிக்கையின் திறவுகோலாகவும் என்ற வரிகளுக்கு பொருந்தி பல முக்கிய அலுவல்களுக்கு இடையிலும் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக தந்து விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் முனைவர் சு. வே. மணிசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி பேரன்புடன் தமிழ் மன்றம் சார்பாக வரவேற்கின்றோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப நமது கல்லூரியை வழிநடத்தும் பேராசிரியர்களையும் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்களையும் வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இந்த கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த வள்ளுவரின் வார்த்தைக்கேற்ப கவியரங்கம் என்னும் தோட்டத்தில் பூத்திருக்கும் பூக்களாகிய மாணவர்கள் மாணவிகள் அனைவரையும் வரவேற்று சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் நமது கவியரங்க பேச்சாளர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தற்பொழுது இளங்கவிகளையும் முனைவர் SV மணிசேகரன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம்.
கவியரங்கத்தை சீர்தூக்கி சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் நமது நடுவர் முனைவர் சூவே மணிசேகரன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்த தாரணி அவர்களை அழைக்கிறோம். நம் விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள முனைவர் SV மணிசேகரன் ஐயா அவர்கள் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் கோவை மண்டல வளாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் தொழில் வழிகாட்டல் குறித்த முதுகலை டிப்ளோமோ படிப்பை முடித்துள்ளார். 2017ஆம் ஆண்டில் கோயம்புத்தூரில் நடத்தப்பட்ட நோடல் மையத்தின் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானின் AICT ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக அவர் தனது சேவையை வழங்கியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்குகள் மற்றும் இயற்கை மொழி செயலாக்கம் ஆகியவற்றின் களங்களில் சமகால முக்கியத்துவம் வாய்ந்த வழிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் பரிசோதனை செய்தல் ஆகியவை அவரது ஆராய்ச்சி பகுதியில் அடங்கும். சர்வதேச இதழ்களில் தனது ஆராய்ச்சி படைப்புகளை வெளியிட்டுள்ளார். தற்பொழுது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மண்டல அதிகாரியாக தனது பங்களிப்பை வழங்குகிறார். அவர் தொழில் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக 2023இல் மலேசியாவில் டெய்லர் பல்கலைக்கழகத்திலும் இந்தியாவில் உள்ள பல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களிலும் நடத்தப்பட்ட சர்வதேச மாநாட்டில் தனது குறிப்பிடத்தக்க ஆய்வு கட்டுரைகளில் ஒன்றை வழங்கியுள்ளார். இலக்கிய படைப்புகளில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் உள்ள துளிமை சமூக மன்றத்தின் எழுத்தோவியர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இப்படி பல்வேறு துறைகளில் பல்வேறு பணிகளை ஆற்றி தமிழுக்கு பெருமை சேர்த்த முனைவர் SV மணிசேகரன் ஐயா அவர்களை நம் கவியரங்க நடுவராக வருகை புரிந்ததனால் பெருமை கொள்கிறது நம் தமிழ் மன்றம். மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நமது தமிழ் மன்றத்தின் செயலாளர் மோகனிஸ் ஜெயராம் அவர்களின் புத்தகம் வெளியிடும் நிகழ்வு. புத்தகத்தை வெளியிட நடுவரை அன்புடன் அழைக்கிறோம். மோகனிஸ் ஜெயராம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். ஆதியில் பிறந்து பொதிகையில் தவழ்ந்து நாவில் நடம் பயின்று புகழ் மணக்க செழித்திருக்கும் என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவைக்க அமர்ந்திருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் எம் போன்றோர்க்கும் முத்தான முதற்கண் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகிய இந்த கவிச்சோலையில் எத்தனை நாட்கள் ஒளிந்திருந்தா என்னும் எனது 2வது ஹைக்கூ கவிதை தொகுப்பினை இந்த அவையில் வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறேன். எனது இந்த தமிழ் பயணத்தில் ஆதரவுடனும் பேருதவியுடனும் இருந்த நமது தமிழ் மன்றத்திற்கு நன்றி கூற இந்நேரத்தில் கடமைப்பட்டுள்ளேன். இவ்வண்ணம் யாம் எழுதிய 2 ஹைக்கூ கவிதைகளை உம்மிடம் பகிர்ந்து விடைபெறுகிறேன்.
பெரிய வீட்டு பிள்ளைகளாம் என்னும் தலைப்பில் நான் எழுதிய ஹைக்கு கவிதை இதோ. பெரிய வீட்டு பிள்ளைகள் வீட்டிற்கு ஒரு நாள் போக வேண்டும். அவர்களின் மனம் எந்த அலமாரியில் உள்ளது என்பதை காண. இரண்டாவதாக, தீர்ப்பில்லாத பட்டிமன்றம் என்ற தலைப்பில் நான் எழுதிய மற்றொரு ஹைக்கு கவிதை. பார்த்து முடித்த அனைத்து பட்டிமன்றங்களுள் யார் பெரியவர் என்பதற்காக நடந்த பட்டிமன்றத்திற்கு மட்டும் தீர்ப்பில்லாமல் போனது. இவ்வேளையில் இந்நூலை வெளியிட்ட முனைவர் சுவே மணிசேகரன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உணர்வுகளை நினைவுகளாய் சேமித்து அதை நம்முடன் கவிதைகளாய் உரையாடப் போகும் கவியரங்கம் இனிதே துவங்குகிறது. உணர்வுகளின் ஊர்வலத்தை உங்கள் கண்முன்னே உவமைகளாய் உரைக்கவிருக்கும் இளங்கவிகளுக்கு வாழ்த்துக்கள். தற்பொழுது இம்மேடை சிறப்பு விருந்தினர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தமிழ் மன்றத்தின் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அருமையானதொரு நூலினை காத்துள்ள மாணவ நண்பர் மோகனேஷ் ஜெயராம் அவர்களுக்கும், கவியரங்கத்தில் கவிபாட உள்ள கவிஞர்களுக்கும், இங்கு திரளாக குழுமியுள்ள மாணவ நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு அவ்வப்போது ஓர் ஐயம் தோன்றுவதுண்டு. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையும் கவிஞர்களின் எண்ணிக்கையும் ஏறத்தாழ நெருங்கி வருவதை போன்ற ஒரு மாயை தமிழகத்தில் சமீப காலமாக உருவாகியுள்ளது. கவிஞர்கள் உருவாவது, புதிய கவிதைகள் உருவாவது ஒரு சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பாக விளங்கும். அதே சமயத்தில் கவிதை என்னும் இந்த பொருளை குறித்து நாம் மிக கச்சிதமான ஒரு விளக்கத்தை, ஒரு வரையறையை, ஒரு டெஃபினிஷன் வழங்க இயலாத சூழ்நிலையில் இன்று உள்ளோம். ஒரு கவிதையில் சந்தம் இருக்குமா? எதுகை மோனை இருக்குமா? முரண் இருக்குமா? ஒரு கவிதையில் உவமை இருக்குமா? அலங்காரம் எனப்படும் அணிவகைகள் இருக்குமா என்று கேட்டால் இருக்கலாம் என்பதே பதில். இன்றைய நவீன கவிதையின் இலக்கணப்படி ஒரு கவிதைக்குள் இவை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இவற்றுள் சில அம்சங்கள் அவற்றுள் இடம்பெறலாம். கவிதை என்பது கடவுளை போல கொஞ்சம் கணிப்பதும் வரையறுப்பதும் மிக கடினமான காரியமாக விளங்குகின்றது. நமக்கு முன்னே உள்ள ஒரே ஒரு வழி என்னவென்றால், எது நல்ல கவிதை என்று சில உதாரணங்களை நாம் காணுவதுதான். நம்முடைய தம்பி மோகனேஷ் ஜெயராம் அவர்களை நாம் அன்புடன் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தமிழ் பாரம்பரியம், தமிழ் மரபு மிக நீண்டது. தொல்காப்பியர் காலத்தில் தொடங்கி கபிலர், பரணர், வன்பரணர், ஔவையார், கம்பர், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர் என்று தொடர்ந்து வருகின்ற ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடி வளம் சேர்த்த ஒரு மரபு தமிழ் மரபு. அந்த தமிழ் மரபின் நவீன அடையாளமாக பாரதியிலிருந்து தொடங்கி புதுக்கவிதை என்னும் அம்சம் உருவாகியது. சுவை புதிது, பொருள் புதிது, சொல் புதிது, சோதிமிகு நவகவிதை என்று பாரதி கவிதைக்கு ஒரு இலக்கணம் வழங்குகின்றார். சுவை புதிது, சொல் புதிது, பொருள் புதிது
என்று அவன் குறிப்பிடுகின்ற போது ஒரு மரபார்ந்த கவிதையிலிருந்து தமிழ் புதிய நடையை நோக்கி செல்ல ஆரம்பித்த காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி நீங்கள் காணுகின்ற போது, நண்பர்களே, தமிழில் மட்டுமல்ல, அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, ஒரு 5 மணித்துளிகள் மட்டும் கவிதை குறித்த என்னுடைய ஒரு பார்வையை உங்கள் முன்னே வழங்க விரும்புகின்றேன். தமிழில் மட்டுமல்ல, உலகத்தின் தொன்மையான மொழிகள் அனைத்து மொழிகளிலும் கவிதை என்பது பாடல் வடிவிலே இடம்பெற்றிருந்தது, செய்யுள் வடிவிலே இடம்பெற்றிருந்தது. அதற்காக ஓர் இலக்கணம் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழில் யாப்பிலக்கணம் என்ற அமைப்பு இருந்தது. எழுத்துகள் எண்ணி எண்ணி, அசை எண்ணி எண்ணி கவி பாடுகின்ற மரபு தமிழில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மொழிகளிலும் இடம்பெற்றிருந்தது. உலக மொழிகளில் சற்றே இளைய மொழியாகிய ஆங்கில மொழியில் கூட நாம் காணுகின்ற போது சானெட் போன்ற கவிதை வடிவங்கள் காணப்பட்டன. 13 அடிகளிலே வழங்கப்படுகின்ற ஷேக்ஸ்பியர் புகழ்பெற்று விளங்கிய சானெட் கவிதை வடிவம் போன்று மிக பிற்கால கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் பொழுதுபோக்காக உருவாக்கிய லிமரிக் என்னும் கவிதை வடிவம் வரை கவிதைக்கு என்று ஓர் இலக்கணம் வரையறுக்கப்பட்டிருந்தது. தமிழில் ஆரம்ப காலத்தில் வெண்பா, ஆசிரியப்பா என்று தொடங்கி அதன் சற்றே தளர்வுற்ற வடிவமாக ரிலாக்ஸ்டு ஃபார்ம் என்று குறிப்பிடப்படுகின்ற சற்றே தளர்வுற்ற இலக்கண தளர்வு கொண்ட வடிவங்களாக விருத்தங்கள் உருவாக்கின. விருத்தத்தில் உயர் கம்பன் என்று நாம் பாடுகின்ற கம்பனின் புலமை ஆசிரிய விருத்தத்திலே உருவானது. இதனுடைய பிற்கால கட்டத்தில் புதுக்கவிதை உருவாகின்ற போது அந்த யாப்பிலக்கண மரபு சற்றே விடுபட்டது, சற்றே நகர்ந்து இடம் தந்தது. ஒரு காலகட்டத்தில் நண்பர்களே, யாப்பிலக்கணம் நமக்கு தேவைப்பட்டது. ஏனென்றால் காகிதமும் பென்சிலும் காணப்படாத காலகட்டங்கள், அவை கண்டறியப்படாத காலகட்டங்கள். மிக நீண்ட காவியங்களை எழுதுகின்ற போது அவற்றை எழுத்திலே பதிவு செய்வது மிக கடினமான ஒரு காரியமாக இருந்தது. ஓலையை தேட வேண்டும், எழுத்துக்களை எண்ணி எண்ணி எழுத வேண்டும், மெய்யெழுத்துகளுக்கு புள்ளி வைக்க முடியாது. சரபம் என்பதும் சாபம் என்பதும் ஒரே மாதிரி தோன்றும். ரா என்னும் எழுத்திலே அதை கீழே இழுக்க முடியாது, அது ஒற்றைக்கால் போலவே ரா என்னும் எழுத்து எழுதப்படும். இவ்வாறு ஓலைச்சுவடிகளிலே பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவித்ததன் காரணமாக யாப்பிலக்கணம், யாப்பு என்னும் காப்பினை கொண்டு அந்த செய்யுளை அவர்கள் வடித்தார்கள். அதை நாம் படிக்கின்ற போது ஒரு சொல் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது, எந்த சொல் இங்கே இடம்பெற வேண்டும், வேபாக்கு அறிந்து என்ற சொல் நமக்கு அறிய முடியவில்லை என்றால் இந்த இடத்திலே இக் என்னும் எழுத்து வந்திருக்குமா அல்லது கா என்னும் எழுத்து வந்திருக்குமா என்பது யாப்பிலக்கணம் நமக்கு காட்டி தந்துவிடும். யாப்பிலக்கண மரபுப்படி மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தால்தான் அது வெண்பா. இவ்வாறுதான் இலக்கணம் பிறந்தது, இலக்கியத்தின் வாயிலாக இலக்கியம் பிறந்தது. நண்பர்களே, நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் படி அவற்றின் வாயிலாக அச்சு இயந்திரம் கண்டறியப்பட்ட பிறகு, பேனாவும் பென்சிலும் காகிதங்களும் உருவான பிறகு, ஆயிரக்கணக்கான தாள்களை ஒரு புத்தகமாக வெளியிடுவது மிக எளிமையான ஒரு காரியமாக மாறிய பிறகு நம்முடைய சிந்தனை முறையிலும் அது எதிரொலித்தது. இதன் வாயிலாகவே உரைநடை என்னும் வடிவம் தமிழிலே உருவானது. தமிழில் நீங்கள் பின்னோக்கி சென்று பார்த்தால் நாவல் என்னும் வடிவம் பழந்தமிழுக்கு கிடையாது, சிறுகதை என்னும் வடிவம் கிடையாது. நம்மிடம் ஐம்பெருங்காப்பியங்கள் உண்டு, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் உண்டு. இவை அனைத்தும் யாப்பிலக்கண வாயிலாக இயற்றப்பட்டவை. ஆனால் உரைநடை என்னும் வடிவத்திற்கு 20ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியிலே தான் தமிழ் வந்து சேர்ந்தது, மெல்ல வந்து சேர்ந்தது. ஐரோப்பிய உலகின் நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் வாயிலாக தமிழ் மொழியும் பயன்பெற்றது. இவ்வாறு நாம் காணுகின்ற போது ஒரு புது கவிதை மரபு என்று ஒன்று உருவாகின்ற போது யாப்பிலக்கணம் என்ற ஒன்று, எதுகை, மோனை, மாமுன் நிறை, விளமுன் நேர், இது எதுவும் தேவையில்லை, இவை இன்றி ஒரு கவிதை பிறக்கலாம் என்ற நிலையை மகாகவி பாரதி உருவாக்கினான். புதுக்கவிதையின் பிதாமகராகிய நா. பிச்சமூர்த்தி உருவாக்கினார். அவரை தொடர்ந்து மயன் என்னும் பெயரில் எழுதிய கானாசு அறிமுகப்படுத்தினார். அவர்களை தொடர்ந்து புதுக்கவிஞர்கள் நாடெங்கும் உருவாக ஆரம்பித்தார்கள். அந்த கவிதைகளிலே நண்பர்களை நாம் காணுகின்ற போது புதுக்கவிதை என்பது இலக்கணத்தை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. முடிந்தவரை நாம் இலக்கணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். எங்கெல்லாம் இலக்கணம் நமக்கு ஒரு மேற்பூச்சாக இல்லாமல் இயல்பான ஒரு அணியாக நமக்கு அமைகின்றதோ அந்த இடங்களில் இலக்கண கூரை நாம்
ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமன்றி ஒரு கவிதைக்கான அழகியல் என்பது அதனை உரைநடையிலிருந்து வேறுபடுத்துகின்றது. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் உரைநடையிலே எழுதக்கூடிய, உரைநடையிலே வழங்கக்கூடிய ஒரு செய்தியை கவிதையிலே தருகின்ற போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் உரைநடைக்கும் கவிதைக்கும் நடுவே நண்பர்களே மிக மெல்லிய ஒரு கோடுதான் இருக்கின்றது. அந்த கோட்டினை உணர்ந்து இன்றைய புதுக்கவிஞர்கள் உருவாக்கி வருகின்றார்கள். அவர்களில் நம்முடைய தம்பி மோகனேஷ் ஜெயராம் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த கோட்டினை அவர் நிறைவாக தெரிந்து வைப்பதன் காரணமாக. முதலில் நான் என்னை கவர்ந்த ஒரு சில கவிதைகளை நான் குறிப்பிட்டு விட்டு சில தமிழின் புகழ்பெற்ற சில கவிஞர்களின் சில கவிதைகள், ஓரிரு கவிதைகளை குறிப்பிட்டு விட்டு நம்முடைய தம்பியின் அருமையான சில கவிதைகளையும் நான் இந்த உரையின் ஊடாக வழங்க விரும்புகின்றேன். நண்பர்களே, கவிதை என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எவரும் இலக்கணம் வகுத்ததில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒரு கவிதை என்பது எவ்வாறு இருக்க முடியும், ஒரு நல்ல கவிதை என்பது எவ்வாறு இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த கவிதைகளை நாம் படித்து பார்க்கின்ற போது மட்டும்தான் அந்த அனுபவம் நமக்கு வாய்க்கும். அந்த வகையில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு சில கவிதைகளை உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக கம்பராமாயணத்தில் ஒரு பாடல், யாப்பிலக்கண முறைப்படி எழுதப்பட்ட கவிதை, விருத்தப்பாவிலே எழுதப்பட்ட கவிதை. ராமனின் மேனி அழகை, அவனுடைய கம்பீரத்தை சொல்ல வந்த கம்பன் ஒவ்வொரு உவமையாக தேடி தேடி சலித்து போகின்றான். ராமனுடைய அழகு எத்தகையது, அவனுடைய சௌந்தரியம் எத்தகையது என்று சொல்ல வந்தவன் ஒவ்வொரு உவமையாக எடுத்தாள்கின்றான். அந்த பாடலிலே இறுதி 2 அடிகளிலே அவன் குறிப்பிடுகின்றான், மையோ, ராமன் காட்டுக்கு செல்லுகின்ற போது இந்த பாடல் எழுதப்படுகின்றது. ராமன் காட்டுக்கு தன்னுடைய தம்பியாகி இலக்குவனோடும் சீதையோடும் செல்லுகின்ற போது அவனை வர்ணித்து எழுதப்படுகின்ற இந்த பாடலில் ஒவ்வொரு உவமையாக அவன் எடுத்துக்கொள்கின்றான். மையோ, அவனுடைய கருமை நிறத்தோடு மையை ஒப்பிட்டு பார்க்கின்றான். கம்பனுக்கு சலித்து போகின்றது. அற்பமான மை ஸ்ரீராமனுக்கு நிகராக முடியுமா? விட்டுவிடு. மரகதமோ, மரகதக்கல் என்று இதை நாம் குறிப்பிடலாமா? மரகதத்தின் நிறத்தை ஒத்தவன் என்று இவன் மேனி இலகை பாடலாமா? அவனுக்கு நிறைவு ஏற்படவில்லை. மரகதம் என்பது அற்பம், ஒரு கல். அதனை ராமனோடு நான் ஒப்பிட முடியுமா? அடுத்த உவமையை அவன் எடுத்து பார்க்கின்றான். மையோ, மரகதமோ, மறிகடலோ, ரோரிங் சி, ரோரிங் ஓசன், ஆர்ப்பரிக்கின்ற அலைகடல் என்று குறிப்பிடுகின்றோம் அல்லவா? அந்த கடலோடு ராமனுடைய அழகை நான் ஒப்பிடலாமா? முடியாது. கடலில் எத்தனைதான் நீர் இருந்தாலும் அது வெறும் உப்பு நீர் அல்லவா? அதன் பயன்பாடுதான் என்ன? அந்த பயனற்ற கடலோடு, பயனற்ற மகாசமுத்திரத்தோடு ராமனை நான் ஒப்பிட முடியுமா? பயனற்ற அந்த கடலை தள்ளிவிடு. மலை முகிலோ, அடுத்த உவமைக்கு அவன் நகர்கின்றான். மலை முகிலோ, மழை தருகின்ற கார் முகில் என்று இவனை நான் அழைக்கலாமா? அப்போதும் அவனுக்கு நிறைவு காணவில்லை. இந்த மலை முகில் மேகம் தோன்றி மறையக்கூடியது, அங்குமிங்கும் அலையக்கூடியது. ஒரு கட்டத்தில் அது பொழிந்து காணாமல் போய்விடும். அந்த மேகத்தோடு ராமனை நான் ஒப்பிட முடியுமா? அவன் இந்த 4 உவமைகளிலும் திருப்தி அடையவில்லை. என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கின்ற போதுதான் அந்த கவிதையினுடைய அழகு உங்களுக்கு புலப்படும். வழக்கமாக நண்பர்களே, ஒரு போட்டியிலே தோற்று போனவன் அரங்கத்தை விற்று வெளியேறி விடுவான். ஆனால் கவிதையில் நடைபெறுகின்ற ஒரு மாயம் என்னவென்றால், தோற்று போனவன் நிமிர்ந்து நிற்பான். தோற்று போனவன் தான் வெற்றி பெற்றவனாக அறிவிக்கப்படுவான் பல்வேறு காலகட்டங்களில். அதை கம்பன் அந்த அடுத்த வரியிலே, அடுத்த அடியிலே, 4ஆம் அடியிலே அவன் நிரூபிக்கின்றான். வழக்கமாக நாம் ஒரு செயலை செய்வதற்காக எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கு பிறகும் அந்த செயல் நடக்காமல் போகின்ற போது ஒரு மனிதன் இயற்கையாக அவனுடைய உள்ளத்திலிருந்து ஆகா, ஐயோ என்று அலறுவான் அல்லவா? அந்த சொல்லை கம்பன் அங்கே கையாளுகின்றான். இத்தனை உவமைகளும் வீணாய் போயின, என்னுடைய முயற்சியெல்லாம் தோற்று போனது என்று குறிப்பிட்ட கம்பன், ஐயோ இவன் வடிவு என்னென்றறியா அழகொடையான் என்று குறிப்பிடுகின்றான். இவனுடைய வடிவழகை நான் எவ்வாறு நான் ஒப்பிடுவேன், எதனோடு ஒப்பிடுவேன்? ஐயோ என்ற வரியை அங்கே போடுகின்றார். நண்பர்களே, ஒரு மிக பெரும் கட்டடத்தை ஒரு சின்ன செங்கல் தாங்கி நிற்பதை போல ஐயோ என்னும் அந்த சாதாரண சொல் அந்த மொத்த கவிதையையும் தாங்கி நிற்கின்றது. இதுதான் ஒரு கவிதையினுடைய சிறப்பு. நண்பர்களே, நம்முடைய நவீன கவிதை உலகத்துக்கு நீங்கள் வருகின்ற போது
எவ்வாறு கவிதைகள் எழுதப்படுகின்றன என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் உங்கள் முன்னே வழங்க விரும்புகின்றேன். அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் மிகவும் ரசித்த ஈரோடு தமிழன்பன், கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய ஒரு கவிதை. இரு நண்பர்கள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில், பஸ் ஸ்டாண்டில் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் சந்திக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சந்தித்தவர்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திப்பு நிகழ்கின்றது. அப்போது ஒருவர் மற்றொருவரை கேட்கின்றார். அது ஒரு கான்வர்சேஷன் போல, ஒரு உரையாடல் போல அந்த கவிதை அமைந்துள்ளது. இதில் ஒரு கவிதைக்குரிய ஒழுங்கோ கவிதைக்குரிய எதுகை மோனையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இது சிறந்த கவிதைகளில் ஒன்று, தமிழில் எழுதப்பட்ட சிறந்த கவிதைகளில் ஒன்று என்று நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளலாம். ஹலோ ராமசாமியா என்று அழைக்கிறார். ஒரு ஆங்கில சொல்லோடு தொடங்குகின்றது. ஹலோ ராமசாமியா. இவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், ஆமாமா பார்த்து 40 வருஷமாச்சு என்று ராமசாமி பதில் சொல்கிறார். பார்த்து 40 வருஷமாச்சு. கவிதை 3 வரிகள் தான், உற்று கவனியுங்கள் நண்பர்களே. முதல் வரி ஹலோ ராமசாமியா, 2வது வரி பார்த்து 40 வருஷமாச்சு. 3வது வரி என்ன தெரியுமா? அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த 41ஆம் நம்பர் பேருந்து அங்கே வந்து விட்டது. 41ஆம் வழித்தடம் கொண்ட பேருந்து அங்கே வருகை புரிந்து விட்டது. அது அவர்களை பிரித்து விட்டது. 41 வந்துருச்சு, சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஓகே, தட்ஸ் ஆல். கவிதை நிறைவு பெற்றது. ஒரு அவசர வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்மை பீடித்திருக்கின்றது. 40 ஆண்டுகள் கழித்து நீங்கள் ஒரு நண்பரை சந்திக்கின்றீர்கள். அவரோடு 2 மணித்துளிகள் கூட செலவழிப்பதற்கு இந்த அவசர யுகம் உங்களை அனுமதிக்கவில்லை. இதை பற்றி நீங்கள் கட்டுரை தீட்டலாம், 100 பக்கங்களுக்கு நீங்கள் எழுதலாம். இதை அத்தனையும் ஒரு சிறிய கவிதை சாதித்து விடுகின்றது. அதுதான் கவிதையின் அழகு, கவிதையின் பெருமை நண்பர்களே. இது ஒரு கவிதை என்று கூட நீங்கள் சொல்ல முடியாது, ஒரு உரையாடல் வடிவத்திலே அமைந்திருக்கின்றது. ஆனால் இது நிச்சயமாக கவிதைதான். நீங்கள் எந்த கோயிலிலும் சென்று சத்தியம் செய்யலாம். மற்றொரு அழகான கவிதை, திருப்பூரை சேர்ந்த ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்து கொண்டிருக்கின்ற, இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதப்பட்ட காலகட்டம் 90களில் எழுதப்பட்டது. ஏன் இந்த காலகட்டத்தை நான் நினைவு கூறுகின்றேன் என்றால், அந்த காலகட்டத்தில் 5 பைசா 10 பைசா நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. 5 பைசா 10 பைசா நாணயங்கள். நீங்கள் அதை பார்த்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் குழந்தைகளாக இருந்திருக்க கூடும். நீங்கள் சிலர் பிறந்திருக்க கூடாது அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகுதான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். 5 பைசா 10 பைசா நாணயங்கள் புழக்கத்தில் இருந்த ஒரு காலகட்டம். பேருந்துகள் பயணிப்பவர்கள் 90 பைசாவிற்கு 1 ரூபாய் கொடுத்து 10 பைசா சில்லறை வாங்குவது அந்த காலகட்டத்தில் மிக சகஜமாக நடைபெற்று வந்த ஒரு காலகட்டம். அதை அடிப்படையாக கொண்டு மகுடேஸ்வரன் அந்த கவிதையை வடித்திருப்பார். முழுவதும் அது கொங்கு வட்டார வழக்கிலேயே, கோவை தமிழிலேயே எழுதப்பட்ட ஒரு கவிதையாக அமைந்திருக்கும். அந்த கவிதையை நான் அப்படியே வழங்குகின்றேன். அதனுடைய பொருள், அதனுடைய விளக்கம், இது எதுவும் தேவையில்லை. ஒவ்வொரு சொல்லும் நமக்கு அறிமுகமானதுதான். ஆனால் அந்த கவிதை என்ன சொல்கிறது என்பதை விட என்ன சொல்ல வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த கவிதையினுடைய வெற்றி. திரு மாடசாமி துறையூருக்கு பயணமாகிறார். இதுதான் கவிதையின் தலைப்பு நண்பர்களே. திரு மாடசாமி துறையூருக்கு பயணமாகிறார். இது மாடசாமி என்கிற ஒரு மனிதர் துறையூர் என்ற ஒரு ஊருக்கு பேருந்து வழியாக பயணிக்கிறார். இதுதான் கவிதையினுடைய தலைப்பு. இது அவருடைய பெயர் மாடசாமி, அந்த ஊர் துறையூர், இதெல்லாம் முக்கியமல்ல. அவர் ஒரு தகவலுக்காக இதை சொல்லுகின்றார். இந்த கவிதை இவ்வாறு தொடங்குகின்றது. இவர் அந்த கண்டக்டரிடம், பேருந்து நடத்துனரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். துறையூருக்கு எம்புட்டு 90 பைசா டிக்கெட்டு. 1 ரூபாய் வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர். 1 ரூபாய் வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர். மீதி எத்தனை வரணும்? 10 பைசா வரணும். ஓகே, இது 5 பைசா 10 பைசா நாணயங்கள் இருந்த காலகட்டம். 1 ரூபாய் வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர். சில்லற பாக்கி தருவான்ட்டு பேசாம இருந்த கம்முன்ட்டு. சரி, சில்லற தானே வரும் அப்படின்னு இவர் ரொம்ப அமைதியா இருக்கு. பேசாம போயிட்டு அங்கிட்டு வரவே இல்லை இங்கிட்டு. என்னடா இலவா போச்சுன்ட்டு கோபம் வந்தது, குமுறிட்டு. இவருக்குள்ள ஒரு வேல்கனும் அப்படி எரெக்ட் ஆயிட்டு இருக்கு, ஒரு எரிமலை பொங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கண்டக்டர் சத்தம் போடணும்னு இருக்காரு. கழுத்துல துண்டை போட்டுட்டு எட்ரா 10 பைசான்ட்டு கேட்கலான்ட்டு இருந்த கருவிட்டு, அவனோட கழுத்துல துண்டை போட்டு 10 பைசா திருப்பி கொடு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு. அந்த மாதிரி ஒரு டெம்பர்ல அவர் இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா அதுக்குள்ள முந்திட்டு துறையூர் ஸ்டாப்பிங் வந்துட்டு
சட்னி இறங்கியா இறங்குன்ட்டு சத்தம் போட்டா கண்டக்டர். கடைசி வரி முக்கியமானது. பேசாம இறங்கிட்ட கம்முன்ட்டு. அதோடு கவிதை நிறைவு பெற்றது. அதாவது பஸ்ல ஏறாரு, ₹1 கொடுக்குறாரு, 10 பைசா சில்லற வரணும், 10 பைசா சில்லற வரல, அவருக்கு வருவாருன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வரவே இல்லை. ஏதோ சண்டை போடலாம் அவங்ககிட்ட, பெரிய பெரிய யுத்தத்துக்காக அவரு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் வந்துருது. கண்டக்டர் சத்தம் போடுறாரு, சீக்கிரம் இறங்க இறங்க அப்படின்னு. அவர் பேசாம இறங்கி அமைதியா போயிடுறாரு. இதில் செய்தி என்ன? அவர் பேரு துரைசாமி, மாடசாமி, இவர் துறையூருக்கு போறாரு, இதெல்லாம் செய்தி கிடையாது. அவரு துறையூருக்கு போறக்கு ₹1 டிக்கெட் வாங்கணும் அல்லது 90 பைசா டிக்கெட் வாங்கணுங்கிறதெல்லாம் செய்தி கிடையாது. இதில் அமைந்திருக்கின்ற செய்தி என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, நல்லது, மகிழ்ச்சி. அடிப்படையான செய்தி என்னன்னா, நிறைய மாடசாமிகள் நிறைய 5 பைசாவை தொலைச்சிட்டு இருக்காங்க. அதான் செய்தி. உங்களுக்கு உரிமையானதை கேட்டு பெறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறது இல்ல, ரொம்ப தயங்குறீங்க. அந்த தயக்கம் உங்களை அனுமதிக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுது, 5 பைசாவை நிறைய 5 பைசாவை நம்ம தொலைச்சிடறோம். இதான் செய்தி. சோ இது ஒரு கவிதையினுடைய மாயம். இது என்னன்னா, இது நம்ம ஒரு 100 பக்கத்துக்கு நாம கட்டுரையே எழுதலாம். அதெல்லாம் செய்யாதது ஒரு கவிதை ரொம்ப அழகா செய்யும், ரொம்ப கச்சிதமா செஞ்சது. இதுதான் கவிதையினுடைய சிறப்பு. மீண்டும் கோவையை சார்ந்த ஒரு கவிஞர், அக்னிபுத்திரன் என்னும் கவிஞர், மூத்த கவிஞர், அவர் எழுதிய ஒரு கவிதை. ஒரு ஜோதிடம் பார்க்கின்ற கிளி, ஜோதிடக்காரர் வளர்க்கின்ற ஒரு கிளி கூண்டை விட்டு வெளியே வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுத்து விட்டு சமத்தாக மீண்டும் அதே கூண்டுக்குள் சென்று விடுகின்ற ஒரு கிளி. அதை பற்றி 3 வரிகளில் நம்முடைய தம்பி எழுதியதை போல 3 வரிகளாக எழுதியிருக்கிறார்கள். அந்த 3 வரியிலே அக்னிபுத்திரன் எழுதிய ஒரு கவிதை. கூண்டு திறந்தது. கூண்டு திறந்தது பாரதிதாசனுடைய புகழ்மிக்க வரி. அது என்னது? பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய புகழ்மிக்க வரி. பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியேவா. அந்த வரியினுடைய ஆக்கத்திலே இது உருவாகி இருக்கலாம். கூண்டு திறந்தது முதல் வரி. சிறகடிக்கவா. வழக்கமாக கூண்டு திறந்தால் என்ன நடக்கும்? ஒரு பறவை சிறகடித்து பறக்கும். இதுதான் இயல்பாக நடக்க வேண்டியது. 3வது வரியிலே அக்னிபுத்திரன் சொல்லுகிறார், கூண்டு திறந்தது, சிறகடிக்கவா, சீட்டெடுக்க. என்ன புரிகிறது? உங்களுடைய அடிமைத்தலையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, சுதந்திரம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் அந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இல்லை. மீண்டும் அந்த கூண்டுக்கு திரும்பி செல்லுவதிலே நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள். இதுதான் பெரும்பாலும் உலகம் முழுவதும் நடைபெறுகிறது, இல்லையா நண்பர்களே? இதை ஒரு கவிதை மிக அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்லிவிடலாம். இது போன்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிகச்சிறந்த கவிதைகள் உள்ளன. நேரத்தின் அருமை கருதி நம்முடைய தம்பி மோகனேஷ் ஜெயராம் அவர்கள் எழுதியுள்ள ஒரு சில நல்ல கவிதைகளை, நான் இதில் ரசித்த ஒரு சில கவிதைகளை குறிப்பிட்டு நம்முடைய கவியரங்கத்தை விரைவாக தொடங்க விரும்புகின்றேன். முதலாவதாக அவர் எழுதிய முதல் பக்கத்திலேயே, அவர் அழகான ஒரு முதல் பக்கத்திலேயே ஒரு 6 அடித்தது போல ஒரு நல்ல கவிதை எழுதியிருக்கின்றார். தந்தையின் சட்டையில் கரைபடிவதிலும் அன்னை அதை கசக்கி பிழிவதிலும் தெரிந்தது, ஆண்டவனே இருவடிவில் இறங்கி வந்தான் என்று. நல்ல வரிகள். தம்பிக்கு ஒரு ஆலோசனை. பொதுவாக நாம் ஹைக்கூ என்று ஜப்பானிய மரபின்படி அழைக்கின்ற இந்த கவிதை வடிவமானது ஜப்பானிய மொழியில் 5-7-5 என்னும் அசைகளை கொண்டு அமைக்கப்படுவது. தமிழில் வழக்கமாக 3-5-3 என்பது போன்ற சொற்படிமானங்களை கொண்டு அது அமைக்கப்படும். மிக கச்சிதமாக அதை நாம் பின்பற்ற முடியாவிட்டாலும் நாம் கையாள வேண்டிய ஒரு உத்தி என்னவென்றால், இது போன்ற கவிதைகளை நாம் எழுதுகின்ற போது நாம் சொற்சிக்கனத்தை கையாள வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானது, சொற்சிக்கனம் மிக முக்கியமானது, கருத்து செறிவு முக்கியமானது. கூண்டு திறந்தது, சிறகடிக்கவா, சீட்டெடுக்க, இந்த வரிகளிலே ஒரே ஒரு எழுத்தை கூட தேவையற்றது என்று நாம் குறிப்பிட முடியாது அல்லவா? டெய்லர் மேட் என்று குறிப்பிடுகின்ற அளவிற்கு மிக கச்சிதமாக அமைக்கப்படுகின்றது. அதுபோன்று
நாம் கவிதைகளை உருவாக்குகின்ற போது நம்முடைய ஆரம்ப காலகட்டத்தில் நாம் மிகச்சிறந்த கவிதைகளை உருவாக்குவோம். மேலும் அதனுடைய செறிவை நாம் கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும் என்ற அறிவுரையை நான் அன்போடு அவருக்கு வழங்குகின்றேன். மற்றொரு நல்ல கவிதை சுதந்திர பறவையா என்ற கவிதை. பெண்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதெல்லாம் ஏனோ சதுரங்க விளையாட்டுடன் முடிந்து விடுகின்றது. ஒரு அழகான ஆங்கில ஹைக்கூவை எனக்கு இது நினைவுபடுத்தியது. தம்பி அதை படித்திருக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அதுவும் சதுரங்க விளையாட்டை பற்றியதுதான். ஒன்ஸ் இன் அ பாக்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல். ஒன்ஸ் இன் அ பாக்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல். செஸ் பீசஸ். ஒரு பேழைக்குள் அனைவரும் சமம். ஒரு பேழைக்குள் அனைவரும் சமம். சதுரங்க காய்கள் என்று நாம் தமிழிலே மொழிபெயர்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நண்பர்களே நமக்கு விதவிதமான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் வழங்கப்படுகின்றன. சிலர் ராஜாக்களாக இருக்கிறார்கள், சிலர் மகாராணிகளாக இருக்கிறார்கள், சிலர் மந்திரிகளாக பணிபுரிகின்றார்கள், சிலர் சிப்பாய்களாக காலத்தை கழிக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணியும் ஒவ்வொரு விதமான வரையறையும் வழங்கப்படுகின்றது. சிப்பாய் எத்தனை கட்டம் நகர வேண்டும் என்பது முதற்கொண்டு ராணி எத்தனை இடங்களுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பது வரை விதவிதமான பொறுப்புகளும் வரையறைகளும் சுதந்திரங்களும் நமக்கு வழங்கப்படுகின்றன. இறுதியாக காஃபின் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரண பேழையிலே சவப்பெட்டியிலே அடைக்கப்படுகின்ற போது அனைத்தும் சமமாகி விடுகின்றன என்பது அந்த கவிதையினுடைய உட்பொருள். அதுபோன்று நம்முடைய தம்பி அவர்கள் எழுதிய இந்த பெண்கள் சுதந்திரமாக சுற்றி தெரிவதெல்லாம் வரலாற்று ஆசிரியர் ராகுல சாங்கிருத்தியாயன் ஊர் சுற்றி பெண்கள் என்ற ஒரு சிறு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். பெண்கள் எத்தனை ஊர்களை எத்தனை உலகங்களை சுற்றி வந்திருக்கிறார்கள் என்று. அவர்களுடைய சுதந்திரம் என்பது எவ்வாறு அடைபட்டதாக இருக்கின்றது என்பதை மிக அழகாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மற்றொரு அழகான உளவியல் சார்ந்த ஒரு கவிதை. வழக்கமாக நாம் நம்முடைய தவறுகளுக்கு மற்றவர்களை குற்றம் சாட்டுவது ஆதிகாலம் தொட்டு இன்று வரை நடந்து வருகின்றது. அதனுடைய ஒரு தொடர் நிகழ்வாக இந்த நிகழ்வினை அவர் பதிவு செய்துள்ளார். போதும் முன்னை புரிந்து கொண்டேன் என்று. பார்த்து எழுதி தேர்ச்சி பெற திட்டமிட்டேன், திட்டமிட்டபடியே முதுகை தொட்டு மெல்ல அழைத்தேன், திரும்பி கூட பார்க்காமல் முதுகிலேயே குத்தி விட்டான். ஏன் ஃபெயிலா போன அப்படின்னு கேட்டா, முன்னாடி உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்த அந்த முட்டாள் பயலுக்கு எதுவுமே தெரியல, தப்பு தப்பா எழுதுனா நானும் அவனோட சேர்ந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே, தேர்வில் ஏன் தோல்வியுற்றாய் என்று நீங்கள் வினவினால் எனக்கு முன்னால் அமர்ந்து எழுதிய மாணவன் ஒரு மண்டூகமாக விளங்கினான் என்பது என்னுடைய பதிலாக விளங்குகின்றது. இந்த இன்சிடென்ட்ல என்ன நடக்குதுன்னா, அவர் திரும்பி கூட பார்க்கல. அவர் முதுக தொட்டி நான் இழுத்தாலும் கூட அவன் திரும்பாம முதுகுல குத்திட்டான் அப்படின்னு நாம நம்முடைய ஆற்றாமையை பதிவு செய்கின்றோம். இது மனித இயல்பு. கவிஞர்கள் இதை பதிவு செய்வதற்காகத்தான் கவிஞர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் நண்பர்களே. ஒரு சில கவிதைகளை நேரத்தின் அருமை கருதி நான் குறிப்பிட விடுகின்றேன். வெளியே திரிந்த வீட்டு நாய்களுக்கு எப்படி தெரியும் மனிதர்களின் கட்டுக்குள் தான் என்றும் வாழ்கிறோம் என்று. மிக அருமையான ஒரு கவிதை, மிக நான் ரசித்து படித்த ஒரு கவிதை. ஏனென்றால் நாம் நண்பர்களே கண்களுக்கு தெரியாத கம்பிகளுக்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடிகாரம் என்பது கூட ஒரு வகையில் ஒரு சிறைச்சாலை தான். காலண்டர் என்பது கொஞ்சம் பெரிய சிறைச்சாலை, தேதி காட்டி. இது போல பல்வேறு விதமான சிறைகளுக்கு நடுவே எந்த சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும், எது போல நாம் ஒரு பொதுவிடத்திலே நாம் பழக வேண்டும் என்பது வரை பல்வேறு வேலிகளுக்கு நடுவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் சுதந்திரமாக இருப்பதாக நினைத்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான செய்தியை அவர் 2 வரிகளுக்குள்ளாக அவர் பதிவு செய்துள்ளார். மற்றொரு நல்ல கவிதை. உள்ளச்சிறைகள் எல்லாம் பூட்டி கிடக்கின்றன. உள்ளச்சிறைகள் எல்லாம் பூட்டி கிடக்கின்றன. உள்ளம் என்பதே ஒரு சிறைச்சாலையாக விளங்குகின்றது. அந்த சிறைச்சாலை பூட்டி கிடக்கிறது. இதற்கு கதவு எங்கே கிடைக்கும்? அழகான பதிலை, கேள்வி எழுப்பி அவர் பதிலையும் வழங்குகின்றார். நூலகம் சென்றால் சாவிகள் கிடைக்கும். அற்புதமான விடை. நீங்கள் நூலகத்துக்கு சென்றால் டால்ஸ்டாயை படித்தால், தஸ்தயேவ்ஸ்கியை படித்தால்,
திருவள்ளுவரை படித்தால், கபிலரை படித்தால் உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும். நான் இதை செய்யலாமா வேண்டாமா, இதை தவிர்க்கலாமா தள்ளி போடலாமா, இது அறமா, இது இந்த சூழலில் அறமா, என்னுடைய நன்றிக்கும் தியாகத்துக்கும் நடுவே ஒரு போட்டி வருகின்ற போது நான் எந்த அறத்தை நான் தேர்வு செய்வது, எது சிறந்த அறம், எது நான் கடைபிடிக்க வேண்டிய அறம் என்ற கேள்விகள் என்னுள் எழுகின்ற போது இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய பக்குவம், ஞானம் மிகச்சிறந்த எழுத்தாளர்களிடம்தான் அமைந்துள்ளது. அவர்களை தேடி சென்று நாம் படிக்க வேண்டும். அற்புதமான வரிகள். அச்சம் கொள்ள வேண்டாம், விரைவாக முடித்து விடுகின்றேன். அப்பா என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியுள்ளார். பெரும்பாலும் இது போன்ற சிறு கவிதைகளுக்கு தலைப்புகள் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் சில கவிதைகளுக்கு தலைப்பு ஓர் அழகினை சேர்க்கின்றது, அதை நான் குறிப்பிட வேண்டும். செதுக்குவதே கவிஞனின் தனி அழகு என்று அறிந்தபின், செதுக்குவதே கவிஞனின் தனி அழகு என்று அறிந்தபின் அப்பாவை விட சிறந்த கவிஞன் யாராக இருக்க முடியும்? நண்பர்களே, இருவகையான கலைகள் இருக்கின்றன. ஓவியம் என்ற கலையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது சேர்த்து கொண்டே வருகின்ற ஒரு செயல்பாடு. ஒவ்வொரு வண்ணமாக நீங்கள் சேர்த்து கொண்டே வருகின்றீர்கள், ஒவ்வொரு துளியாக நீங்கள் சேர்த்து கொண்டு வருகின்றீர்கள். அதுதான் ஓவியம், அதுதான் சித்திரம். சிற்பம் என்பது எவ்வகைப்பட்ட கலை? ஒவ்வொன்றாக நீங்கள் நீக்கிக் கொண்டே வருகின்றீர்கள், செதுக்கிக் கொண்டே வருகின்றீர்கள். அதுதான் சிற்பம். ஒரு அப்பா என்பவர் வழக்கமாக சிற்பியாகத்தான் விளங்குகின்றார். அவர் பல்வேறு விஷயங்களை செதுக்கி தள்ளுகின்றார், ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி தள்ளுகின்றார். அதனால் அப்பா பெரும்பாலான வீடுகளில் வில்லனாக காட்சியளிப்பது மிக வழக்கமான ஒன்றுதான். அந்த அற்புதமான விஷயத்தை மிக அழகான நடையிலே அவர் பதிவு செய்துள்ளார். அப்பாவை ஒரு சிற்பி என்று அவர் வழங்குகின்றார். நிறைவாக மற்றொரு சிறந்த கவிதை. இன்னொரு முறை பிறப்பெடுத்தால் உன்னை பொன்போல் கட்டி காக்க வேண்டும், எழுதியவன் கிழவியின் கிழவன். இன்னொரு பிறவி. இந்த கவிதையிலே உள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால், இன்றைய தமிழில் நாம் பயன்படுத்துகின்ற கிழவன் கிழவி என்னும் சொற்கள் வயது முதிர்ந்த ஆண்மகனையும் பெண்ணரசையும் குறிப்பிடுவதாக வழங்கப்படுகின்றன. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கிழவன், கிழத்தி அல்லது கிழவி என்னும் சொற்களுக்கு தலைவன் அல்லது தலைவி என்னும் பொருளே வழங்கப்பட்டு வந்தது. இவன் நாம் குறிப்பிட வேண்டும் என்றால் 18ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் ராமநாதபுரத்தையும் சிவகங்கையும் உள்ளடக்கிய சேது நாட்டை ஆண்ட சேதுபதி மன்னரின் பட்டமே கிழவன் சேதுபதி என்பதாகத்தான் அமைந்திருந்தது. கிழவன் விஜய ரகுநாத சேதுபதி. கிழவன் என்னும் சொல்லுக்கு தலைவன் என்பதே பொருளாகும். வயது முதிர்ந்தவர் என்ற பொருள் பிற்காலகட்டத்தில் வழங்கப்பட்டது. தம்பி அவர்கள் இதை குறிப்பிட்டதை போல, இன்னொரு பிறவியில் நான் உன்னை பொன்போல் கட்டி காக்க வேண்டும். இந்த வரிகள் மிக ஆழமானவை. ஏனென்றால் நண்பர்களே, நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய இல்லத்து உறவுகளின் அருமை நமக்கு பெரும்பாலும் புரிவதே இல்லை. சிலருக்கு அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் புரிவதில்லை. நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக செய்த தியாகங்கள், நம்முடைய உடன்பிறந்தோர் நமக்காக வழங்கிய உதவிகள், நம்முடைய சுற்றத்தார் நமக்கு வழங்கிய அன்பு, இத்தனையும் நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. அதற்கான ஒரு காலகட்டம் வருகின்ற போது இந்த பிறவி என்பது முடிந்து விடுகின்றது. மிக துயரமான சம்பவம் அல்லவா இது? வாழ்கின்ற போதே நம்முடைய உறவுகளை நாம் கொண்டாட வேண்டும், நம்முடைய பெற்றோர்களை கொண்டாட வேண்டும் என்ற அற்புதமான ஒரு செய்தியை இந்த கவிதையின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம். நண்பர்களே, இந்த கவியரங்கத்தின் தொடக்கமாக நம்முடைய தம்பி அவர்களை வாழ்த்தி, நம்முடைய தம்பி மோகனேஷ் ஜெயராம் அவர்கள் இது போன்ற மேலும் சிறந்த கவிதை தொகுப்புகளை வழங்க வேண்டும், தமிழின் வளமார்ந்த கவிஞர்கள் ஒருவராக அவர் விளங்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி இந்த கவியரங்கத்தினை நாம் தற்போது தொடங்க விளைகின்றோம். மானுட உணர்வு கவியரங்கம் என்னும் தலைப்பில் நாம் தமிழ் திருவிழாவின் ஒரு பகுதியாக இந்த கவியரங்கனை வழங்குகின்றோம். ஒரு சிறு கவிதையினை இந்த கவியரங்கத்தின் தொடக்கமாக நான் வழங்கி கவிஞர்களை வரவேற்கின்றேன். அண்டத்தின் சிறு துளி
அண்டத்தின் சிறுதுளி பூமி. அண்டத்தின் சிறு துளி பூமி. பூமியின் இளம் உயிரினம் மனிதன். பூமியின் இளம் உயிரினம் மனிதன். ஹோமோசேபியன் என்பவன் உணர்வு பாதி புழுதி பாதி. அகராதி தரும் விளக்கம். உணர்வு பாதி புழுதி பாதி. அகராதி தரும் விளக்கம். கணிதத்தின் கரைகளுக்குள் கரைந்து போகாத ஒன்று மானுட உணர்வு. கணிதத்தின் கரைகளுள் கரைந்து போகாத ஒன்று மானுட உணர்வு. உறவு என்பது உணர்வுகளின் துறைமுகம். உறவு என்பது உணர்வுகளின் துறைமுகம். இந்த பார்க்கடலில் அமுதும் உண்டு நஞ்சும் உண்டு. பார்க்கடலை நீங்கள் கடைகின்ற போது முதலில் வெளிப்படுவது விஷம்தான், நஞ்சுதான். நெக்டார் எனப்படுகின்ற அமுதம் மட்டுமல்ல, விஷமும் நஞ்சும் கலந்ததுதான் பார்க்கடல். இந்த பார்க்கடலில் அமுதும் உண்டு நஞ்சும் உண்டு. உணர்வு அளந்தால் உலகம் அளப்போம். உணர்வு எனப்படுவது யாதெனின் உள்ளத்தின் உணவு, கனவின் சேய், செயலின் தாய், மாந்தனின் முகவரி, உவப்பின் பெருநகை, அருவத்தின் கண்ணாடி, அவமானத்தின் ரசவாதம், ஹார்மோன்களின் மூலதனம், வரலாற்றின் முன்னத்தி ஏர். அகிரிணைகளோடு எம்மை ஆனந்திக்கச் செய்வதும் எல்லைகள் கடந்து நேயம் பொழிவதும் அள்ளிவட்டம் காணாது மலரை துதிப்பதும் கண்ணீர் துளிதனில் காயாதிருப்பதும் அறியா மழலையின் அருளில் பூப்பதும் குடை துறந்த மழை நாளில் ஜீவன் வளர்ப்பதும் பலாவின் சுளையாய் தந்தையிடம் தங்குவதும். தம்பி எழுதிய அதே கவிதைதான் வேறொரு வடிவத்தில். பலாவின் சுளையாய் தந்தையிடம் தங்குவதும் பிள்ளையின் காலடியில் அன்னையிற் சுரப்பதும் வாய்பாடுகளற்ற வாய்ப்பாட்டாய் நிறைவதும் இதயத்தின் ஒளிதனை மூளைக்கு பெயர்ப்பதும் உணர்வுகளின் விளையாடல். அன்பு, அச்சம், இன்பம், துன்பம், கோபம், ஏக்கம் அறுசுவை அமுதாக அறுவகை உணர்வு பாட வருகின்றார் கவியருவர். வருக கவிதருக என்று கூறி முதற்கவிஞராக அன்பு என்ற தலைப்பினிலே நாக சண்முக பிரியா அவர்களை கவிதை வழங்க அழைக்கின்றோம். அன்பு என்பது உலகத்தின் சாரம். அன்பு என்பது உயிரின் உண்மையான பொருள். அன்பு என்பது நம்முடைய இருப்பின் நியாயம். அத்தகைய அன்பினை பற்றி, அன்பு என்னும் மகத்தான மனித உணர்வினை பற்றி கவிதை வழங்க கவிஞர் நாக சண்முக பிரியா அவர்களை வரவேற்கிறோம். அன்பு குழந்தைக்கு அது மிட்டாய், அன்பால் இளைஞர் மனம் பறக்கும் சிட்டாய். அன்பு இளைஞர் மனங்களே, இளமை மாறா நடுவரே, அன்பான வணக்கங்கள். ஆம், அன்பின் வணக்கங்கள். ஆஹா, அது நான் அமர்ந்த முதல் ஆசனம். ஆம், அம்மாவின் கருவறை. உருவம் பெற்றிடாமல் அவள் உயிரோடு உறவாடிக் கொண்டிருந்தேன். அப்போது சுவைத்தேன் அன்பை,
தொப்புள் கொடி மூலம் திகட்டியது என் நெஞ்சை. அப்போது சுவைத்தேன் அன்பை, தொப்புள் கொடி மூலம் திகட்டியது என் நெஞ்சை. ஆசை அம்மா அப்பாவினுடையது, எதிர்பார்ப்பு தாத்தா பாட்டியினுடையது, கவனிப்பு மாமா அத்தையினுடையது. அன்பின் வழியே உருப்பெற்றேன், பூ உலகம்தனில் பூம்பாதம் பதித்தேன். அன்பு அகங்களின் அருமை முகங்கள் காண, அன்பு அகங்களின் அருமை முகங்கள் காண. அவ்வழியே உற்றாரின் அணைப்பில் அன்பை பருக, ஆஹா வாழ்வின் கதவுகளை திறக்கிறேன். அன்பே மானுட பிரதான உணர்வே என்னுள் வருக வருக. அன்பே மானுட பிரதான உணர்வே என்னுள் வருக வருக. வீடெங்கும் எதிர்பார்ப்பில் மிதந்தது. தன் பிள்ளை அம்மா என்று மொழிவாளோ இல்லை அப்பா என்று சொல்வாளோ என்று. சுட்டியின் வெகுளித்தனமே உற்றாருக்கு நல்விருந்து, சுட்டியின் வெகுளித்தனமே உற்றாருக்கு நல்விருந்து. காத்திருக்கவில்லை என் பெயர் சூட்டு விழாவை அவர்கள் பொருட்படுத்தவும் இல்லை. தங்கம் வைரம் அலுமினிய பாத்திரம் என்று எனக்கு மதிப்பு கூட்டினர். சில முறை உச்சி மொட்டு பட்டு என்று கிள்ளி வைத்தனர். அதற்கு அன்பு என்று பெயர் சூட்டினர். ஆம், அன்பாக பெயர் சூட்டினர். கொஞ்சம் தவழ்ந்தும் மெல்ல நடந்தும் ஒரு வருட பயணத்தில் 1000 நினைவுகள். கொஞ்சம் தவழ்ந்தும் மெல்ல நடந்தும் ஒரு வருட பயணத்தில் 1000 நினைவுகள். அப்பப்பா, அன்பின் சுவடுகள் எத்தனை எத்தனை. ஊரெல்லாம் கூட்டி பிறந்த நாளை கொண்டாடி காதுக்கு தங்கமிட்டும் வலிக்குமோ என்ற பயமே நிறைந்தது. சாப்பிடுவதற்கு நான் அழுத போதிலும் ஊட்ட மறக்கவில்லை. தூங்கா இரவுகளிலும் என் தொந்தரவுகளிலும் கொஞ்சம் மறக்கவில்லை. அவரவர் மனதில் 1000 கனவுகள். பிஞ்சு மனம் அதை சுமக்குமோ என்ற பயம். பயம் எனக்கில்லை, என் அம்மாவுக்கு. வீட்டை விட்டு பறந்து சென்று அன்பு விலாசம் அடைந்தேன். ஆம், அது அன்பின் கூடம், குழந்தைகள் நிறைந்த பள்ளி கூடம். பள்ளி பாதையில் புதையல் மனிதர்கள் ஏராளம், அதில் என் வாத்தியின் மனமோ தாராளம். பள்ளி பாதையில் புதையல் மனிதர்கள் ஏராளம், அதில் என் வாத்தியின் மனமோ தாராளம். இனிக்கும் மிட்டாய் கொடுத்தார், ஆடி பாடி விளையாட வைத்தார், கற்பனைக்கு விதைகள் தூவினார், தாளாட்டி இல்லை இல்லை பாடம் சொல்லி தூங்கவும் வைத்தார். கைகளுக்கே வலிக்காமல் என் கைப்பிடித்து எழுதச் செய்தார். சில நேரங்களில் கண்டிக்கவும் செய்தார். நீண்ட நெடிய வகுப்பு பாடங்கள் போல் அவரின் அன்பும் ஆழ்கடல் போன்றது. ஆழ்கடலில் சில அன்பு முத்துக்கள் என்று உண்டு. முத்துக்கள் என்று சொல்வதா? ஆம், தோழியர் கூட்டத்தின் நடுவே தொல்லைகளும் முத்துக்கள் தான். அன்பு தொல்லைகளும் முத்துக்கள் தான். நான் நல்லா பண்றேனோ இல்லையடா, நீ நல்லா பண்றடா என்று கலாய்க்கும் பார்த்தாவும் அவளே. பசித்த போதெல்லாம் சோற்று பொட்டலத்தை தானம் செய்த கர்ணனும் அவளே. பரீட்சையில் பாதி மறந்த போது உதவி செய்த பஞ்சவன் பாரிவேந்தனும் அவளே. தோழியர் கூட்டத்தில் செல்ல பிராணிகளும் புதுமுகங்களாகின்றன, செல்ல பிராணிகளும் புதுமுகங்களாகின்றன. ஏதோ ஒரு நாள் என் தெருநாய்க்கு போட்ட பிஸ்கட்டால் செல்ல பிராணியாய் என் காலை சுற்றி சுற்றி வருகிறது. ஓடித் திரிந்த பள்ளிக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்தது. கல்லூரி என்னும் பெருங்கோட்டைக்குள் அடியெடுத்து வைத்தேன். பல்கலைக்கழகமே என பயந்தேன், ஆனால் பல கலைகள் இருப்பதை கண்டு வியந்தேன். பல்கலைக்கழகமே என பயந்தேன், ஆனால் பல கலைகள் இருப்பதை கண்டு வியந்தேன். அறியாத பல முகங்கள், அரவணைக்கும் பல கரங்கள். அன்னையின் பாசம், அதை இந்த அழகிய கலை கூடத்தில் பல வேளத்தில் கண்டேன். மாற்றானோ என நினைத்தேன், ஆனால் என்னில் பல மாற்றத்தை விதைத்தவன் அந்த மாமனிதனே. பகிர்ந்து வாழும் பாசமுள்ள பறவைகள் நாங்கள். ஆம், அன்பு பாசமுள்ள பறவைகள் நாங்கள். உண்மையான வாழ்க்கை பாதைக்குள் அடியெடுத்து வைத்தேன். ஆம், பெற்றோர் பிள்ளைகள் மீதான அன்பை காட்டிலும் பிள்ளைகள் பெற்றோரின் மேல் கொள்ளும் அன்பு ஆழமானது, என்றும் ஆழமானது.
பார்த்து பக்குவமாய் வளர்த்த பெற்றோருக்கு அன்பை செலுத்தும் அழகிய வண்ணம் பொருளீட்ட காத்திருந்தேன். ஆம், பொருளீட்டவும் தொடங்கிவிட்டேன். பணியிடத்திலும் என் அன்புக்கு அன்பளிப்பாய் சில நட்பு வட்டம் வளர்வதுண்டு. கோடை காலத்திலும் சிறு தூறலிடுவது போல் இங்கும் சில நட்பு வட்டம் வளர்வதுண்டு. கோடை காலத்திலும் சிறு தூறலிடுவது போல் இங்கும் சில நட்பு வட்டம் வளர்வதுண்டு. தேடி தேடி அலசி ஆராய்ந்து கண்டெடுத்த இளவரசனோடு இணைந்தேன் திருமண பந்தத்தால். என் அப்பாவின் அரவணைப்பையும் அம்மாவின் கவனிப்பையும் தந்து இளவரசியாக வாழ்ந்தேன் இப்புதிய அரண்மனையில். வாழ்க்கையின் பாதையில் நடந்து நடந்து நடக்க முடியாத முதுமையடைந்தேன். வாழ்க்கையின் பாதையில் நடந்து நடந்து நடக்க முடியாத முதுமையடைந்தேன். இம்முதுமையிலும் எம் பேரக் குழந்தையின் சேட்டை கண்டு பறக்கிறது மனம். நானும் என் கணவரும் மாறி மாறி கவனிப்பதில் கரைகிறது மனம். என் பிள்ளை எனக்கென செய்யும் சிறு கவனிப்பில் நிறைவடைகிறது என் மனம். நான் இவ்வுலகை விட்டு பறக்கும் போது என் உறவினரின் கண்ணீரில் மிதக்கிறது அன்பு. பிறப்பு முதல் இறப்பு வரை சுவாசத்திற்கு தேவை காற்று என்பீர்கள், இதயத்திற்கு தேவை இரத்தம் என்பீர்கள், உடம்புக்கு தேவை உணவு என்பீர்கள். ஆனால் நானோ திகைக்க திகைக்க பெறும் இந்த அன்பு என்பேன். திகைக்க திகைக்க பெறும் இந்த அன்பே என்பேன். நன்றி, வணக்கம். அருமையானதொரு கவிதை அன்பு என்னும் தலைப்பிலே கவிஞர் நாக சண்முக பிரியா அவர்கள் வழங்கினார்கள். அன்பு என்பது மகத்துவமான உணர்வு, மாயமான உணர்வு, சொற்களில் வர்ணிக்க முடியாத, சிறைப்படுத்த முடியாத, வரையறுக்க முடியாத ஒரு உணர்வினை முடிந்தவரை சொல்லுக்குள் இழுத்து வர அவர் முயற்சி செய்துள்ளார். அவருடைய முயற்சியை நாம் வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக அச்சம் என்னும் தலைப்பிலே அச்சமில்லை என்று பாரதி அதிர முழங்கிய போதிலும் திருவள்ளுவர் அஞ்சுவது அஞ்சுக என்று நமக்கு வழிமொழிகின்றார். அச்சம் என்பது என்ன? அச்சத்தின் வரையறை என்ன? அச்சத்தின் நேர்மறை நிகழ்வுகள், நேர்மறை அம்சங்கள் என்ன என்பது குறித்தும் தம்முடைய கவிதையிலே உரையாட வருமாறு கவிஞர் புருஷோத்தமன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நான் கவியாட விளைவது மானுட உலகில் பிரதான உணர்வானது அச்சமே. ஏனென்று என்னை நான் கேட்டு பார்த்தேன். நாங்கள் இருவரும் இரட்டை பிறவியாதலால். ஏனென்று என்னை நான் கேட்டு பார்த்தேன். நாங்கள் இருவரும் இரட்டை பிறவியாதலால். ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு அச்சம், ஒவ்வொன்றாய் ஒன்றன் பின் ஒன்றாக. அச்சம் 1000 எண்ணங்கள் அலைமோதும் அழகிய தருணம். விளையாடி வீடு திரும்பும் ஒவ்வொரு தருணமும் இவ்வச்சம் விண்ணை தொடும். அவளை கண்டு, அவள் என் அம்மா. அப்போது அவள் அதட்டும் அதட்டலின் அச்சத்தை விட அதன் பின் கிடைக்கும் அரவணைப்பின் அச்சமே அதிகம். எங்கு கடைக்கு போக சொல்லிவிடுவார்களோ என்று. அவ்வளவு நேரம் தெரியாத வெயிலின் வெட்கை அப்பொழுதுதான் புரியும். அம்மா, வெயில் அடிக்குதுமா என்று. அதோடு முடிந்ததா? சொல்லி அனுப்பிய பொருளும் வாங்க சொன்ன சில்லறையும் எங்கு மறந்து விடுமோ என்ற அச்சம் சொல்லால் தீராது. இந்த ஆர்ப்பரிக்கும் அச்சம் ஆளியின் சீற்றம் போன்றது. பாரபட்சமின்றி அனைவரையும் எளிதில் ஆட்கொண்டு விடும். ஏன், இவ்வையகமே அச்சத்தில் தான் ஆழ்ந்துள்ளது. அதில் நீங்களும் நானும் நடுவரும் விதிவிலக்கல்ல. தாயகம் காக்க தேசத்தின் எல்லையில் துப்பாக்கி ஏந்தி நின்று கொண்டிருக்கும் போது எதிர்நோக்கி வரும் தோட்டாதனில் ஏற்படுத்திய நிசப்தம் சிப்பாயின் சிறு இதயத்தின் சிதறலுக்கு நான் என்ன பெயரின் வைக்க?
கடன் கொடுத்தவன் வாசலில் நிற்க கடன் அடைக்க காசில்லை, பிள்ளையை படிக்க வைக்கவும் வழியில்லை என்ற நிலையில் தகப்பனின் தவிப்பிற்கு நான் என்ன பெயர் வைக்க? மனதை திருடிய மனிதரிடம் மனம் விட்டு பேச முயல்கையில் தொண்டை அடைக்கும் முட்டுக்கட்டைக்கு நான் என்ன பெயர் வைக்க? மழைக்கால மாலையில் இருள் சூழ்ந்து இடி இடித்திட குடையின்றி நான் நடந்த பாதைகளில் எல்லாம் வழித்துணையாய் வந்தவனுக்கு நான் என்ன பெயர் வைக்க? அடங்காமல் அலைமோதும் கடலாய் நெஞ்சுக்குள் உறுத்தும் முட்களுக்கு நான் என்ன பெயர் வைக்க? அசதியாய் உறங்கும் அதிகாலையில் அலைபேசி மணியடிக்க அரைக்கண்ணில் அழைத்தவன் பெயர் அப்பா என்று பார்க்கும் நொடியில் என் மூச்சடைக்கும் உணர்வுக்கு நான் என்ன பெயர் வைக்க? பள்ளி சென்ற மகள் வீடு திரும்ப தாமதமானால் தவித்திடும் தாயின் உணர்விற்கு நான் என்ன பெயர் வைக்க? அச்சம் என்றா? கடமையை கடக்க துடுப்புகள் போட்டேன், படகுக்கு கூட அச்சம் நங்கூரம் போட்டது. மேடையில் ஏற கால்களிடம் மண்டியும் இட்டேன், கால்கள் சம்மதித்தாலும் வார்த்தைகள் சண்டையிட்டது. மேடை ஏற கால்களிடம் மண்டியிட்டேன், கால்கள் சம்மதித்தும் வார்த்தைகள் சண்டையிட்டது. எனினும் ஊதாரியாய் உதறினேன் ஊதியத்தை, உதறியதை உணர்த்தி சேமிக்கச் சொன்னதென் அச்சம். இப்படி வாழ்க்கை எனும் முச்சந்தியில் என் நாட்கள் தேராய் நகர அச்சாணியாய் அச்சம் அனுதினமும் அசத்தி கொண்டுதான் இருக்கிறது. நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் என் அச்சத்தின் ஆளுமையை. 6 மாத கால படிப்பை 6 மணி நேரத்திற்கு முன்பாக படிக்கும் சகாக்களின் அச்சம்தான் அது. இரவானால் தூக்கம் வருமா என்ற அச்சம், எங்கு வகுப்பறையில் தூங்கி விடுவோமோ என்ற அச்சம், கனவில் காதலை நினைத்து அச்சம், கற்பனையில் வாழ்க்கையை நினைத்து அச்சம், காலையில் கல்லூரிக்கு போக அச்சம், கால தாமதமானால் அனுமதி கிடைக்குமா என்ற அச்சம், வகுப்பறையில் வாத்தியாரிடம் அச்சம், சிலரிடம் பேசவே அச்சம், பேசினால் என்ன நினைப்பானோ என்ற அச்சம், பேசாவிட்டால் தலைக்கணம் என்பானோ என்ற அச்சம், தேர்வுக்கு முந்தைய நாள் அச்சம், தேர்ச்சி பெறவும் அச்சம், தேர்ச்சி பெற்றால் நண்பனை நினைத்து அச்சம், காதலை சொல்ல அச்சம், சொன்ன பின் வீட்டை நினைத்து அச்சம், இறுதியாக மேடை ஏறி பேசவும் அச்சம். இது போல எத்தனை அச்சங்கள் அருகில் இருந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியின் வரிகளுடன் கலந்து செல்லும் நான் புருஷோத்தமன். நன்றி. நல்ல கவிதை நீ வழங்கியுள்ளார். அச்சம் என்ற உணர்வை நாம் காணுகின்ற போது அவருடைய கவிதையை முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அச்சமும் நமக்கு ஏற்படும். அதே போல ஒவ்வொரு செயலை நாம் செய்கின்ற போதும் அச்சத்தின் பாதிப்பு அங்கே உறைந்திருக்கின்றது. அச்சம் என்பது எதிர்பார்ப்பு என்னும் நாணயத்தின் மறுபக்கம். எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இருக்கும்போது அச்சமும் இலவச இணைப்பாக சேர்ந்து வந்து விடுகின்றது. பல்வேறு சூழ்நிலைகளில் அச்சம் எத்தனை அவதாரங்களை எடுத்திருக்கின்றது என்பதை தம்பி மிக அழகாக தன்னுடைய கவிதையிலே வழங்கினார். மிக அற்புதமானதொரு அனுபவம். வாழ்த்துகள். அடுத்ததாக இன்பம் என்னும் தலைப்பில் கவிஞர் சர்மிளி அவர்களை பேச அழைக்கின்றோம். இன்பமாய் இனிய தருணங்கள், இலகிய நெஞ்சில் இதமாய் இறங்கிய நிமிடங்கள், இயன்றதை இங்கு இசைக்கிறேன், இனிக்கும் இனிப்பாய் விழுங்கிடுங்கள், இனிய இக்கணங்களை மனதில் பதித்திடுங்கள். நான் உங்கள் ஷர்மிளி. அன்னை மடியில் தவழும் போது கட்டுக்கடங்கா உறக்கம் இன்பம்,
தந்தை தோளில் ஏறிக்கொண்டு திருவிழா செல்லும் பயணம் இன்பம். தாத்தா முதுகில் அமர்ந்து செல்லும் யானை சவாரி கொள்ளை இன்பம். அட அல்ல அல்ல குறையாத தின்ன தின்ன தீராத பாட்டியின் அன்பு கலந்த பலகாரம் இன்பமோ இன்பம். தேர்வுக்கு தூங்காமல் படிப்பது இன்பம். தேர்வுக்கு பின் வரும் நிம்மதி தூக்கமும் இன்பம். அத்தேர்வில் முதல் மதிப்பெண் பெறுவது சிலருக்கு இன்பம். தேர்ச்சி பெற்றதே பலருக்கும் இன்பம். ஆண்டு முழுவதும் ஐவிக்காக காத்திருப்பது இன்பம். ஆடல் பாடலுடன் பஸ்ஸில் பயணிப்பது இன்பம். நிமிடத்திற்கு நிமிடம் செல்ஃபி எடுப்பது இன்பத்திற்கு மேல் இன்பம். ஐவி முடித்த இரவின் பிரிவு இன்பம். மறுநாள் வகுப்பில் அரட்டை அடிப்பதும் இன்பம். நகைச்சுவை பெயரில் மொக்கை ஜோக்கால் சாவடிக்கும் நண்பன் ஒரு இன்பம். இதனால் அவனை கும்பலாய் சேர்ந்து மிதிப்பது அதை விட இன்பம். மழை நேரத்தில் ஜன்னல் வழி குளிர் சாரலும் இன்னிசை கூடிய இன்பம். மாலை பொழுதுகளில் நண்பனின் காதல் கதையும் எண்ணம்பி காப்பி கடையும் தேனிசை சேர்த்த இன்பம். தமிழே இன்பம். தமிழை உயர்த்தும் தமிழ் மன்றமே இன்பம். அதில் வாழும் குருவி இனங்களோ கணக்கில்லா இன்பம். கவியரங்க குயில்கள் பாடுவது இன்பம். குயில் பாட்டை ரசிக்கும் நடுவரின் புன்னகை இன்பம். இவ்வரங்கை நிறைக்கும் அக்னி சிறகுகள் இன்பம். அச்சிறகுகளின் கர ஒளிகள் இன்பம். ஆம், உங்களின் கர ஒளிகள் எனக்கு இன்பம். கவிஞரின் உணர்வுகள் இன்பம். இக்கவிஞர்கள் பாடும் உணர்வுகளும் இன்பம். தாயவள் துன்பக் கண்ணீரில் இன்பக் கவிகள் இதோ. உன்னை சுமக்கும் போது என் கார்மேக கண்களில் எத்துணை மழைகள். நான் தவமிருந்த வேளையில் நீ நலமிருக்க வேண்டினேன். வழியுண்டு மகளே, எனக்கு எலும்பு விரியும் வழியுண்டு. கதறி களைத்த எனக்கோ வழியில் துன்பம் விரைந்தது. உயிர் வழியில் துன்பம் விரைந்தது. உன் பிரசவம் ஏனோ எனக்கு மறு உயிர் தந்தது. உன் அழுகையை கேட்டதால் எனக்குள் இன்பம் ஒன்று பூத்தது. இன்ப மலர் ஒன்று பூத்தது. காதலன் அவன் ஏக்கவானில் இன்ப மழைகள் இதோ. வாடும் முகம் வாடும் உள்ளம் வாடும். உன்னை காணாமல் என் உயிர் வாடும். ஏக்க கண்ணீரால் காதல் கடல் நிறைந்தது. என் ஏக்க கண்ணீரால் அங்கு மலர்களும் பூத்தது. தவித்த நானும் உன் பிரிவு தரும் ஏக்கத்தில் சுகம் ஒன்றை காண்கிறேன். அது தரும் இன்பம் ஒன்றை ரசிக்கிறேன். ஏக்கம் தரும் இன்பம் ஒன்றை ரசிக்கிறேன். நாய்க்குட்டி தரும் அன்பு சாரலில் இன்ப மலர்கள் இதோ. சிறு பிள்ளை தோழியே, நான் சிறு பிள்ளை. அன்பை தெரிவிக்க மொழிகள் இல்லை. எனக்கு உன்னை விட வேறு உறவு இல்லை. அன்பை தெரிவிக்க மொழிகள் இல்லை. எனக்கு உன்னை விட வேறு உறவு இல்லை. வாலாட்டியே மகிழ்ந்திருப்பேன். உன் மடியினிலே குடியிருப்பேன். உன் அன்பிற்கு காத்திருப்பேன். அது தரும் இன்ப சாரலில் நனைந்திருப்பேன். நான் இன்ப சாரலில் நனைந்திருப்பேன். அச்ச நினைவுகளின் இன்ப காவியங்கள் இதோ. பதின்ம பருவ பிள்ளை நான். அச்சப்பட்டு பள்ளி செல்வேன். கூச்சலிட்டு கதறி எழுவேன். வீட்டு பாடம் எழுதாமல் விளையாடிய நினைவுகளோ ஏராளம். அதனால் பிரம்பினை வளைத்து ஆசிரியர் இட்ட அடிகளோ தாராளம். அவை அன்று எனக்கு அச்ச கனவுகள். ஆனால் இன்றோ எனக்கு சுக நினைவுகள். அச்சம் தந்த இன்ப நினைவுகள். அத்தை சூடிய கோப மலர்கள் இதோ. வையாத நாள் இல்லை. என்னை அவள் வையாத நாளே இல்லை. திடுக்கிட்டு அலறிடுவாள். என்னை திட்டி திட்டியே புலம்பிடுவாள். ஒன்றும் அறியாத சிறு பிள்ளை. இன்னும் சொன்னால் வீட்டாரின் செல்ல பிள்ளை. நான் வீட்டாரின் செல்ல பிள்ளை. கோபம் தந்த நினைவுகளை பாடாமல் போவேனோ? அது தந்த இன்பத்தை ரசிக்காமல் போவேனோ? உறவுகள் இன்பம். மனித உணர்வுகளும் இன்பம். துன்பத்தை துரத்திடும் தோழியர் இன்பம்.
ஏக்கத்தை களைத்திடும் பாசங்கள் இன்பம், அன்பினை வென்றிடும் பரிவுகள் இன்பம், அச்சத்தை அகற்றிடும் நட்புகள் இன்பம், கோபத்தை கொன்றிடும் நேசங்கள் இன்பம். இது போதும் எனக்கு, இன்ப மழையில் அதிகம் நனைந்திட்டேன். இறுதியில் ஒரு முறை இன்பத்தை கேட்கிறேன், அதை உங்களிடம் கேட்கிறேன். என்னை கைத்தட்டி வழி அனுப்ப கேட்கிறேன். இன்பமலர் என்னை கைத்தட்டி வழி அனுப்ப கேட்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்ற பாரதியின் வரிகள் நினைவில் எழுந்தன. மாதங்களுக்கு பெயர் வைக்கின்ற போது ஜனவரி, பிப்ரவரி என்னும் 2 மாதங்களை நாம் கடந்து வந்தோம். ஜனவரியும் பிப்ரவரியும் பெயரிலேயே நினைவூட்டும் வரிகள், கவிஞர்களுக்கு என்றும் சொத்தாக விளங்குபவை அவர்களின் கவிதை வரிகள். அத்தகைய அழகிய வரிகளை வழங்கிய சர்மிளி அவர்களை வாழ்த்தி, அடுத்ததாக துன்பம் என்னும் தலைப்பில் கவிஞர் பூவிழி அவர்களை கவிதை வழங்க அழைக்கின்றோம். துன்பம் இனியவை 40 இருப்பது போல இன்னா 40 நம்மிடம் உண்டு. துன்பத்தில் ஓர் நன்மை உண்டு, நம்முடைய நண்பர்களை நீட்டி அளப்பதோர் போல் துன்பம். வள்ளுவன் வாக்கு. கவிதை வழங்குமாறு கவிஞர் பூவிழி அவர்களை வரவேற்கிறேன். நிலவின்றி ஒளி இல்லை, அலையின்றி கடல் இல்லை, தாயின்றி சேய் இல்லை, நீயின்றி நான் இல்லை, உழைப்பின்றி உயர்வில்லை, வாளின்றி போர் இல்லை, துன்பமின்றி வாழ்வில்லை, அத்துன்பத்தை பற்றி பேச இதைவிட எனக்கு வேறு வாய்ப்பில்லை. மானுட உலகில் பிரதான உணர்வானது துன்பமே என்று தோழமைகளிடையே தூவிடும் பூவிழியின் பொன்னான வணக்கங்கள். ஆராய் ஓடும் எண்ணங்களின் நடுவே ஆசையுடன் கற்க முயன்றேன். கடமை தவறா கவனச்சிதறல்கள் அன்றும் வந்தடைந்தன. தேரா தேர்வுகள் அனைத்திற்கும் தீரா கதைகள் எழுத முயன்றேன். அவற்றிற்கும் இன்று பஞ்சம் வந்துவிட்டது. சிறகுகள் முளைத்து எல்லைகள் பறக்கும் கல்லூரி வாழ்வில் சிரமங்களே சிறந்த ஆசான்கள். காலையில் எழுவதே துன்பம், பின்பு கல்லூரி வந்தடைவது அதை விட துன்பம். அதிலும் பிரிட்ஜ் இல்லாமல் ரோட் கிராஸ் பண்ணி வருவது பெருந்துன்பம் அல்லவா? நீண்ட வகுப்புகள் நிறைவுறா துன்பம். கணக்கு பாட கணக்குகளே துன்பம். அவற்றை ஏட்டில் எழுதுவது எத்துணை துன்பம். பிடிக்காத துறையை எடுத்துக்கொண்டு தினம் தினம் பிடித்தது போல் நடிப்பது கூட துன்பம்தான். சற்றே பள்ளி பருவத்திற்கு பறந்து செல்வோம் வாருங்கள். அன்னை மடியில் தவழ்ந்து தந்தையின் தோளில் அமர்ந்து செல்ல பிள்ளையாய் வளர்ந்து ஆண்டுகள் கடந்த பின் நான் ஏன் இவர்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் பள்ளிக்கு? அறியாத வயதில் அதுவும் துன்பம். நண்பர்களாய் தொடங்கும் நட்பு வட்டத்தில் நடிகர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். நம்பி வாழும் நமக்கெல்லாம் என்றுதான் இல்லை துன்பம். நம்பி வாழும் நமக்கெல்லாம் என்றுதான் இல்லை துன்பம். வீட்டு பாடங்கள் எல்லாம் எழுதச் சொன்னார்கள். விதியின் விளையாட்டு இன்றும் முடிந்த பாடில்லை. மைதானத்தில் நுழைந்ததும் வருடம் யாவும் வந்திராத வருண பகவான் அன்று மட்டும் நம்முடன் விளையாட வந்திடுவார். ஆட்ட நேரமும் மழையும் கணக்கு ஆசானுக்கு பிடித்த கதைகள் என்றே சொல்ல வேண்டும். நீண்ட நாள் விடுமுறைகளும் நிம்மதி கண்டதில்லை. எழுத்து பயிற்சி புத்தகமும் எண்ணிலடங்கா பக்கங்களும் விடுமுறைகளுக்கும் வினை செய்ய தொடங்கிவிட்டன. பேருந்தில் சீட்டு கிடைக்காவிட்டாலும் துன்பம், நடத்தினர் சில்லறை கொடுக்காவிட்டாலும் துன்பம், ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பி சீக்கிரம் ரிப்ளை வரலனாலும் துன்பம், மதியம் தூங்கிவிட்டால் இரவில் தூக்கம் வராதே என்ற கவலை சிலருக்கு, சீக்கிரம் எழுந்தால் அம்மா வீட்டில் வேலை செய்ய சொல்வார்களே என்ற கவலை பலருக்கு. உணர்ச்சிகளை முடக்கி வாழ்தல் துன்பம், சமூகத்தின் விதிகளுள் இருத்தல் துன்பம், ஒளியின்றி இருளில் வாழ்தல் துன்பம், வழிகளில் காணும் வலிகள் துன்பம், வாழ்வென்னும் பயணத்தில் இங்குதான் இல்லை துன்பம்,
வாழ்வென்னும் பயணத்தில் எங்குதான் இல்லை துன்பம். நிறைவேற ஆசைகளால் துன்பம், அர்த்தமற்ற காத்திருப்புகளில் துன்பம், அங்கீகாரம் கிடைக்காத முயற்சியில் துன்பம், நிறம் மாறிடும் மனிதரால் துன்பம், முதுகில் குத்தும் நரிகளால் துன்பம், தையல் பிரிந்த ஆடையும் விரிசல் விட்ட சுவர்களும், அடைமழையில் ஒழுகும் கூரையும், பசியில் வாடிய வயிறும், தன் பசியிலும் பிறர் பசி போக்க நினைக்கும் விவசாயியின் வாழ்வு இன்றும் துன்பம். தனக்கு பிடித்ததை செய்ய முடியாமல் பிறருக்கு அடிமையாய் வாழ்ந்தும், கடை வீதியில் தனக்கு ஆசைப்பட்டதை வாங்க முடியாமலும், பணம் இல்லையே என்ற ஏழை குழந்தையின் ஏக்கம் துன்பம். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடெல்லாம் அச்சிட்ட காகிதத்தில் தான் என்று தெரிந்தும் சிலரின் ஒப்பீடு துன்பம். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடெல்லாம் அச்சிட்ட காகிதத்தில் தான் என்று தெரிந்தும் சிலரின் ஒப்பீடு துன்பம். ஏனோ என் மனம் ஏனோ அவன் என்னை விட்டு சென்றான். அவள் என்னை விட அழகுடையவளோ இல்லை அறிவுடையவளோ, எனினும் என் மனது அவனை நினைத்து வருந்தத்தான் செய்கிறது. ஏனெனில் என் மனம் அவனை உண்மையாக நேசித்து விட்டது. மேற்படிப்புக்கு வெளியில் செல்வதும் இரவு நேரங்களில் தனியாக செல்ல முடியாததும் சொல்லா துன்பம் அல்லவா? பிறந்த வீட்டில் மட்டுமா துன்பம், புகுந்த வீட்டிலும் துன்பம் அவளுக்கு. கணவரின் கைப்பிடியில் காலங்கள் கடந்தும் துன்பம். மாமியார் மருமகளின் சண்டைகளை சொல்லவா வேண்டும்? உறவுகளிடம் ஊசலாடும் உண்மைகளின் மத்தியில் இவளும் ஒரு வழியாகி விடுகிறாள். வாழ்வென்னும் வாசக்கதவில் உள்நுழைய அம்மாவின் வழியினால் பிறக்கிறோம். இவ்வுலகை விட்டு பிரிகையில் தன் தீரா வழியால் செல்கிறோம். வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து தன்னந்தனியாக அமரும் போது அத்துணையும் துன்பமே. நம் பிள்ளைகளே நம்மை கண்டு கொள்ளாமலும், இனி இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்ற மருமகளின் முனகல்களும், இனியும் இருந்து என்ன சாதிக்க போகிறோம் என்று தன்னுடைய குரலையும் கேட்கும் துன்பத்தின் துன்பத்தை நான் எப்படி சொல்வேன்? வெள்ளந்தியான என் குழந்தை பருவத்தை தேடித்தாருங்கள். எல்லோரும் இனி கொஞ்சி கிடந்த அந்த நாட்களில் என்னை கொண்டு விடுங்கள். வரும் வழியில் தொலைத்துவிட்ட அந்த பள்ளிக்கூட சிரிப்பினை தேடித்தாருங்கள். நீர்த்துளியாய் சிதறிய அவைகள் சிந்திய இடத்தை சொல்லுங்கள். கவலைகள் மறந்த என் உறக்கத்தை தேடித்தாருங்கள். இமை மூடி உறங்க முடியாத இரவின் வழியை புரிந்து கொள்ளுங்கள். தெரு ஓரம் விளையாடிய நண்பர்களை தேடித்தாருங்கள். இந்த ஓடுகிற உலகில் தொலைத்துவிட்ட அவர்களை அடையாளம் தெரிந்தால் சொல்லுங்கள். கள்ளமில்லாத உள்ளங்களை தேடித்தாருங்கள். உண்மையான நபர்களின் முகவரி இருந்தால் சொல்லி போங்கள். ஒரு நிமிடம் உங்களை நீங்களே தேடி பாருங்கள். ஆழ்மனதில் பதிந்த நினைவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிய நன்றி. அழகானதொரு கவிதை. அவருடைய கவிதையின் நிறைவு பகுதியிலே குழந்தைமையை நோக்கி, தன்னுடைய பால்ய காலத்தை நோக்கி ஒரு நினைவுகளை அவர் கொண்டு சென்ற போது, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய புகழ்மிக்க ஒரு பாடல், ஒரு கவிதை எனது நினைவிலே எழுந்தது. அவருடைய பேரன் தொட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்தவர்கள் அந்த குழந்தையை எழுப்ப முயற்சி செய்கின்றார்கள். அப்போது அவர்களிடம், அவன் அமைதியாக நிம்மதியாக தூங்கட்டும், இப்போது மட்டும்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே இனிமையை காண முடியும், இனி அவனது வாழ்க்கை முழுவதும் துயரத்தின் பாதையாகத்தான் அமையும் என்று குறிப்பிடுவதைப் போல அவர் அந்த கவிதையிலே வழங்கியிருப்பார். அந்த கவிதையின் சில வரிகளை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், அரையாண்டு குழந்தையவன் 6 மாத செல்வனவன், இந்த வயதினிலே இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் அவர் ஒரு பட்டியலிட்டு காட்டுவார்.
கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால், கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால், என்ன துயர் வருமோ எங்கெங்கு அடி விழுமோ, காதல் வருமோ மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றி கெட்ட நண்பர்தான் நாற்புறமும் சூழ்வாரோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி, ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன நிலை வரும் என்று இப்போதே யார் அறிவார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்று அவர் தன்னுடைய கவிதையிலே, மிக நீண்ட கவிதை அது, உங்களுக்கு நேரம் வாய்க்கின்ற போது அந்த கவிதையை ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை துயரங்களை கடந்து ஒரு சில தேன் துளிகளை நுகர்வதற்காக நாம் பயணம் செய்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் ஆனந்தத்தை இத்தனை துன்பங்களுக்கு நடுவே நாம் பயணித்து நாம் அடைகின்றோம் என்பதை மிக அருமையான ஒரு கவிதையிலே அவர் வழங்கியிருந்தார். அடுத்ததாக கோபம் என்னும் தலைப்பிலே நாம் காணுகின்ற போது, கோபம் என்னும் இந்த தலைப்பு நம்முடைய சிந்தனைக்கு உரியது. அவ்வை மூதாட்டியின் காலகட்டத்தில் சேரனும் சோழனும் பாண்டியனும் தமக்குள்ளே போரிட்டுக் கொண்டு தமிழகத்தின் எல்லையெங்கும் குருதி ஆறு ஓடி வந்த ஒரு காலகட்டத்தில் 60 சினம் என்று அவ்வை பேசி வைத்தார். 60 சினம் என்பது அவ்வையின் வாக்கு. மகாகவி பாரதி ஓர் ஆத்திசூடி எழுதினார் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே. பாரதி எழுதிய இந்த ஆத்திசூடியிலே ரௌத்திரம் பழகு என்று அவன் குறிப்பிட்டான். ஏனென்றால் இந்திய திருநாடு விடுதலை போராட்டத்திற்காக, விடுதலை வேள்விக்காக தன்னை ஒப்புவிக்கக்கூடிய காலகட்டம் அது. தேசத்திற்காக தன்னுடைய உயிரையும் தருவதற்காக வீர இளைஞர்கள் அணிவகுத்து நிற்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் ரௌத்திரம் பழகு என்ற சொல்லாடலை மகாகவி பயன்படுத்தினார். கோபம் என்பது அற்புதமானதொரு உணர்வு. கோபங்களில் இருவகையான கோபங்கள் உண்டு. கவியரங்கிலே அதிகமாக கட்டுரை போன்று நாம் விவரிக்க இயலாது. பொதுவாக நாம் காணுகின்ற போது இந்த சமூகத்தின் மீது, நாம் வாழுகின்ற காலகட்டத்தின் தலைமுறையின் மீது நமக்கு ஏற்படுகின்ற சமூக கோபம் பல்வேறு துயரங்களிலிருந்து நம்மை விடுவித்திருக்கின்றது, பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு கண்டிருக்கின்றது. அத்தகைய கோபம் என்னும் தலைப்பிலே தம்முடைய கவிதையை வழங்குமாறு கவிஞர் பிரவீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். உணர்வுகளை உறைய வைத்தீர் வார்த்தைகளாய், கவி புனைந்து கரைய வைத்தீர் காகித துகள்களாய், ஆயினும் கவிதைகளை புனையத்தானே செய்தீர். புனைவு என்பது பொய் என்றும் அறிவீரோ, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நடுவர் சீற்றம் கொள்வாரோ. பொறுத்திருப்போம், நடுவரின் கோபம் வெல்லுமா, மக்களின் கோபம் வெல்லுமா? இறுதியில் கோபமே வெல்லும். சிறு சிசுவாய் சுமந்து வந்தேனோ சீற்றத்தை, கிளு கிளு என ஆட்டிய கிளுகிழுப்பை காணாமல் கண்ணில் கோபத்தின் முதல் சாயல் கொண்டேன். கிடைக்காத பொருள் கேட்டு கரீச்சிட்டு வராளி இசைத்தேன். தளிர் கால்கள் உதைத்திட்டு ரௌத்திர அசைவுகளை முதல் ஒத்திகை செய்தேன். உரிமைக்காய் முதல் முழக்கம், உடன்பிறப்பு முடிக்கற்றையுடன் கட்டா குஸ்தி களம் கண்டு கோபக் கணலில் முதல் சுவையறிந்தேன். இளம் வயதில் தடம் பதித்து இளங்காளையாய் உணர்ந்திட்டேன். பெற்றோருடன் புருவம் சுருக்கி வார்த்தைக்கு வார்த்தை வாழ் சுழற்றி சொற்போரில் சமன் செய்தேன். அவமானம் கைதிட்ட கணத்தில் ஆத்திரத்தில் அலறிட்டேன். பிடித்தது கிடைக்காத போதும் கிடைத்தது பிடிக்காத போதும், நினைத்தது நடக்காத போதும் நினைக்காதது நடந்த போதும், நண்பனே என்னிடம் நடித்த போதும், முதுகுக்கு பின்னால் பேசும் வார்த்தைகள் கேட்டு நாடி நரம்புகள் வேகமாய் துடித்த போதும், அநீதி கண்டு ரத்தம் கொதித்த போதும், என்னை எனக்கே அறிமுகப்படுத்திய ஓர் கலப்படமில்லா உணர்வு கோபம். அகங்கார கிரீடம் சூடி ஆவேச கவசம் அணிந்திட்டேன். தோல்வியை தழுவும் தருணங்கள் யாதிலும் என்னுள் தீராத கோபம் கொண்டேன். ஏமாற்றங்கள் எதிர்த்திட எரிமலையாய் வெடித்திட்டேன். கோபம் ஆழகால விஷம், உறவின் நரம்பை முறிக்கும் பாசக்கயிறு. எல்லாம் மாறிவிட்டது உண்மையான மாற்றமாய்,
உயர்வு காணும் ஏற்றமாய் அல்ல. அவல நிலைகள் அத்தனையும் படிப்படியே வளர்கின்றன. அவற்றின் காரணிகள் மட்டும் எங்கோ சென்று மறைகின்றன. ஜகத்தின் நிலை கண்டு அகத்திற்கா பொறுமை? இது அகத்தின் குரல் மட்டுமல்ல, அநீதிக்கான எதிர்குரல். அன்பு பேசியது, அநீதி அதை கேட்டபாடில்லை. இன்பமலர் பாடியது, அதற்கும் அது செவிமடுத்தபாடில்லை. துன்பக் கடலில் துவண்டு போன மனிதர்கள் பாவம், அதையும் அநீதி பொருட்படுத்தவில்லை. அச்சம் காணும் அளவிற்கு அநீதிக்கு அப்படி சளைத்ததா என்ன? ஏக்கம் அத்தனையும் எடுத்துரைத்தது, எதுவும் பயன் தரும் வண்ணமில்லை. குமுறல்களுக்கா இனி உறக்கம்? கொந்தளித்தேன், கோபம் கொண்டேன். பெண்ணின் பெருந்துயரங்களைக் கண்டு கோபம் கொண்டேன். மண்ணில் வாழும் மடையர்களைக் கண்டு கோபம் கொண்டேன். விண்ணில் உறங்கும் வருணனை கண்டு கோபம் கொண்டேன். விவசாயியின் நிலையை கண்டு கோபம் கொண்டேன். உயிர்களிடையே ஒற்றுமையை தேடி கோபம் கொண்டேன். உண்மைக்கு உயிரில்லை என அறிந்து கோபம் கொண்டேன். நிழல்கள் சாகாவரம் பெற்றதை எண்ணி கோபம் கொண்டேன். நிஜமே இதுதான் என அறிந்து கோபம் கொண்டேன். இளஞ்சிட்டுகளின் இந்த நிலை கண்டு கோபம் கொண்டேன். களவாடி கடத்தும் கயவர்களை கண்டு கோபம் கொண்டேன். இங்குதான் நிம்மதி என கோபம் கொண்டேன். எங்கும் இல்லை என அறிந்து கோபம் கொண்டேன். கொடுங்கோபம் தவிர்த்திட சுற்றவரும் உற்றவரும் ஓத திகைத்திட்டேன். ஒட்டி பிறந்த ஒரு உணர்வை அழிப்பதா? தட்டி கேட்கும் தலைமை பண்பு தவறா? கட்டிக்காக்கும் கனலை இங்கு கரைப்பதா? 1000 கேள்விகள், இன்னும் பெரும் வேள்விகள் மூட்ட முண்டாசு கவி மொழிந்திட்டான். ரௌத்திரம் பழகு, ரௌத்திரம் பழகு, ரௌத்திரம் பழகு. இவன் உறக்க முழங்கிட்டான். உணர்வுக்கு உயிர் தந்து இவன் உறக்க முழங்கிட்டான். அச்சம் கலைந்து அநியாயம் அளித்திட ஆவேசம் கொள், ஆளுமை கொள். சீற்றத்தின் கங்கெடுத்து சீறி பாய்ந்திட்டான். மர தமிழனாய் தீயவை அளித்து வையகத்தை வாழவை என பணித்திட்டான். அத்தனை எழுத்துக்களையும் ஆயுத எழுத்தாக்கிய பாரதியின் உணர்வுகளை சொல்லவா வேண்டும்? இன்பம், ஏக்கம், துன்பம், அன்பு என அனைத்து உறவுகளின் மிகுதியும் தானே கோபத்தில் முடிகிறது. கோபம் இறக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும். ஆனால் இந்த குணங்களில் எல்லாம் கோபம் தனித்திருக்கும். சில சமயங்களில் கோபம் அன்பின் வெளிப்பாடு, சில சமயங்களில் அது ஏக்கத்தின் மிகுதி, இன்னும் சில சமயங்களில் அது துன்பத்தின் துணைவன், இன்னும் சில சமயங்களில் அது வழிகள் தரும் வழித்துணை. லட்சிய கனலை நெஞ்சில் சுமந்தேன். அலட்சிய கசையடுகளுக்கா பஞ்சம் இந்த சமூகத்தில்? அக்னி கங்ககளாய் எண்ணங்கள் என்னுள்ளே. சாணக்கியனின் கோபம்தானே சந்திரகுப்தனின் விஸ்தரிப்பு. இன்றும் நாம் போற்றும் அர்த்த சாஸ்திரத்தின் முதல் எழுத்து. மன்பதை காக்கும் தென்புலக்காவல் என் முதற் பிழைத்தது என்றான் பாண்டியன். அவ்வண்ணம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க வைத்தது கண்ணகியின் சீற்றம். குழந்தை தொழிலாளர் நிலை கண்டு கைலார் சத்தியார்த்தி சுமந்த கனல்தானே இன்று பலர் பாலகர் வாழ்வில் புது ஒளி. மூவலூர் ராமாமிர்த அம்மையாரின் முழக்க குரல் தானே இன்று பல பெண்கள் வாழ்வில் சுடர் ஏற்றியது. குன்றத்தில் நிற்கும் குமரனும் கோபமே, நாட்டின் எல்லையை காத்து நிற்கும் வீரனும் கோபமே, ராவணன் மீட்டிய வீணையும் கோபமே, தீமை அளித்த பாரத போரும் கோபமே, மகாத்மாவின் அகிம்சையும் அடங்கிய கோபமே, லூதர் கிங் இயம்பிய கனவுகளும் கோபமே. அமைதியும் கோபமே, அழிப்பதும் கோபமே, ஆக்கத்தின் அடிநாதம் கோபமே, அன்பின் ஆதிக்கமும் கோபமே, உலகம் உருவான அண்ட வெடிப்பும் கோபமே. விவேகத்துடன் வீறு சுமப்போம், வேகைகளாய் வெகுண்டெழுவோம். மகிழ்ச்சி நிறைந்த உலகினிலே அநீதி களைகள் தலைக்கிறதே. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திடவே சினம் என்று உரமிடுவோம், சினம் என்று உரமிடுவோம். நன்றி, வணக்கம். மிக நேர்த்தியான கவிதை. பல்வேறு சான்றுகளை, வரலாற்று சான்றுகளை அவர் வழங்கினார். கோபம் என்பது பல்வேறு வடிவங்களிலே நம்மை வந்தடைகின்றது. அறச்சீற்றத்தின் வாயிலாக இந்த உலகம் எத்தனையோ நன்மைகளை கண்டிருக்கின்றது. சமூகத்தின் மிக முக்கியமான முன்னேற்றம் அத்தனையும் ஒரு சில மாமனிதர்களின் கோபத்தினால், அதன் சாரத்தினால் விளைந்தவை என்பதை மிக அழகாக நம்முடைய கவிதையிலே வழங்கினார். நன்றி. அடுத்ததாக ஏக்கம் என்னும் தலைப்பினிலே, ஏக்கம் என்னும் இந்த தலைப்பினை நாம் காணுகின்ற போது, ஏக்கம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தொடர்ந்து வருகின்றது.
குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய இறுதி மூச்சு வரை ஏதோ ஒரு விஷயத்திற்காக நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கின்றோம். கரடி பொம்மையில் தொடங்கி நம்முடைய வங்கி கணக்கு வரை அந்த ஏக்கம் தொடர்ந்து வருகின்றது. எதற்காக இயங்குகிறோம்? எதற்காக பயணிக்கிறோம்? எது நமது குறிக்கோள்? இந்த கேள்விகளுக்கு விடை தேடுகின்ற ஒரு பயணமாக வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. வினாக்குறிகளோடு முடிந்துவிடும் அந்த வாழ்க்கைக்கு சில விடைகளையும் வழங்குவதற்காக ஏக்கம் என்னும் தலைப்பினிலே ஒரு கவிதை வழங்குவதற்காக கவிஞர் மர்ஜிகா அவர்களை வரவேற்கின்றோம். கரை புரண்டு ஓடும் வெள்ளம் போல் இந்த மனித வாழ்க்கை, அதில் இறைவன் செய்து வைத்த ஒரு ஆக்கம், நம்மை பாடாய்படுத்தும் அந்த ஏக்கம், கவடமில்லா நெஞ்சை களவாட தூண்டியதன் தாக்கம், என்னவோ ஏக்கத்தின் தாக்கத்தினால் வாராது தூக்கம். மனிதர்களின் ஏக்கத்தின் வகை அநேகம், அதை உணர வேண்டும் இவ்வையகம், அதை கூறப்போகிறேன் இவ் அவையகம். பசிக்கு புசிக்க உணவில்லையே என்பது ஏழையின் ஏக்கம், பல வகை உணவிருந்தும் பல வகை நோயும் உண்டு, பத்திய சாப்பாட்டை வேண்டி உள்ளதே இது செல்வந்தனின் ஏக்கம், படிப்பும் திறமையும் இருந்தும் பணம் இல்லையே என்பது ஏழையின் ஏக்கம், பணம் இருந்தும் அதை பன்மடங்காக்கும் படிப்பில்லையே என்பது பணக்காரனின் ஏக்கம். வாடகை வீட்டில் வசிக்கும் வாடின கைகளுக்கோ சொந்த நிலம் வாங்க ஏக்கம், சொந்த நிலம் வைத்திருக்கும் சோர்ந்த கைகளுக்கோ வீடு கட்டிட ஏக்கம், குறைகளை கண்டு குழைந்த மனமோ நிம்மதிக்காக ஏக்கம், இறுதியில் ஏக்கம் இல்லாதவனை கண்டு பொறாமையால் ஒரு ஏக்கம், இறுதியில் ஏக்கம் இல்லாதவனை கண்டு பொறாமையால் ஒரு ஏக்கம். ஏனோ ஏக்கத்திற்கு என்றி போட்டு தூக்கத்திற்கு நோய் என்றி போடுகிறது என் மனம், திருமணம் முடிக்க ஒரு ஜோடி இல்லையே என்பது சிலரின் ஏக்கம், திருமணம் முடிந்தும் வாய்த்த ஜோடி சரியில்லையே என்பது பலரின் ஏக்கம், காதலி இல்லாதவனுக்கோ கமிட்டட் ஆனவனை பார்த்து ஏக்கம், காதலி இல்லாதவனுக்கோ கமிட்டட் ஆனவனை பார்த்து ஏக்கம், காதலிப்பவனுக்கோ கேஷ் இல்லாததால் ஒரு ஏக்கம். காணாமல் போன காதல் வனத்தில் மீண்டும் ஒரு ரோஜா பூத்திர ஏக்கம், பூத்த ரோஜாவினை எவனும் களவாடி போகாமல் காத்திர ஏக்கம். தேவையில்லை என்ற பொழுதிலும் தேவைப்படுகிறது ஏக்கத்தின் தாக்கம், நமக்கெல்லாம் முன்னேற்றம் என்பதனால், தேவையில்லை என்ற பொழுதிலும் தேவைப்படுகிறது ஏக்கத்தின் தாக்கம், நமக்கெல்லாம் முன்னேற்றம் என்பதனால். ஏக்கத்தின் ஏவல்கள் மனதின் ஏகாந்த நினைவுகளை, கைத்தொட்ட கனவுகளை அள்ளி விழுங்குகிறது, சாப்பிடவே தவம் இருந்த கல்யாண வீட்டு உறவினர்கள் போல. இங்கே என் கவிதையை முடித்துக் கொள்ள ஏக்கம்தான், ஆனால் யான் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் அல்லவா. ஒருவேளை ஏக்கத்தின் ரசனையை ரசிக்கவில்லையோ, என் கவியில் ஏக்கத்தின் ரசனையை நான் கொடுக்கவில்லையோ, அதையும் கொஞ்சம் பார்ப்போமா. நமக்காக சிலர் விட்ட கண்ணீர் துளிகள், அவை ஏக்கத்தில் எரியும் கற்பூர மணிகள். மனதினை கொஞ்சம் திடப்படுத்துங்கள், ஏக்கத்தின் வழி வாழ்க்கையில் நுழைவோம், நாம் காலம் கடந்து பின் சென்று பார்ப்போம் ஏக்கத்தில் பூத்த கண்ணீர் காவியங்களை. முதலில் என் தாய் தந்த கண்ணீர் கவிகள். பிஞ்சு விரல்கள், அம்மாடி உன் பிஞ்சு விரல்களில் மயிலிறகு மோதிட்டால் சிவந்தே போகும்படி, ஒரு கணம் கூட பிரிய மறுப்பேன், உன் தாயாக காலம் முறை சுமப்பேன், உன்னை என் கருவறையிலிருந்து வகுப்பறையில் அடைத்த நொடி என் உள்ளம் வதைவதைக்குதடி, கண்ணீர் தடங்கள் கன்னங்களில் பதிந்ததடி, காணாத விழிகளோ மூட மறுக்குதடி, உன்னை காணாத விழிகளோ ஏக்கத்தில் மூட மறுக்குதடி. என் தந்தை சூடிடும் ஏக்க மலர்கள் இதோ, பால் நிற பாதங்கள் நெஞ்சில் மிதித்தாடி, பாச புன்னகையில் பனிமலரானேன், உன் சுவாச சத்தங்களில் செம்மலர் இதழானேன், உன் தகப்பனாய் பிறக்க நான் தவம் இருந்தேனோ, உன் தலை கோதியே நான் உயிர் துறப்பேனோ. தங்க மகளே, நீ தாரமாய் பிறர் வீட்டிற்கு செல்லும் தருணம், நீ வாராமல் போனதனால் என் வனமெங்கும் அழுகையின் தாகங்கள், என் மகளை நினைத்து ஏக்கத்தின் கூவல்கள். இறுதியில் என் தோழி தரும் ஏக்க எண்ணங்கள் இதோ,
ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி ஒரே பூ பூத்ததாம் என்று விளையாடிய நினைவினை மட்டும் விட்டு செல்கிறாய். நம் நட்பு கூட்டில் இருந்து விலகிச் செல்கிறாய். என் பொழுதுகள் கடந்து போகுமோ நீ இல்லாத தோழியர் கூட்டத்தில். என் பொழுதுகள் கடந்து போகுமோ நீ இல்லாத தோழியர் கூட்டத்தில். தோழியே நில்லடி, உன் தோழி அழைக்கிறேன். மீண்டும் மகிழ்ந்திட விளையாடி களைத்திட இன்னொரு முறை பூப்பாயோ. ஏக்கத்தில் பறந்திடும் ஏதிலி குருவியாய் நாம் விளையாடிய தடங்களை கடந்து செல்கிறேன். என் தோழியே கொஞ்சம் நில்லடி. பாசமும் நேசமும் பண்பட்ட ஏக்கத்தில் முடிவடைகிறது. என் மனமெங்கும் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நினைவறையில் நிரம்பி வழியும் கண்ணீர் தொட்டியில் இடுக்கில் பூத்த பூச்செடியாய் அந்த ஏக்கம். நிரம்பி வழியும் கண்ணீர் தொட்டியில் இடுக்கில் பூத்த பூச்செடியாய் அந்த ஏக்கம். அதனை பிடுங்கிற மனமில்லை எனக்கு, அது இல்லையே இந்த நினைவுகளே இல்லை. அதற்காக நீர் விட்டு வளர்க்கவும் விரும்பவில்லை. அது வளரட்டும், அதுவாகவே இருக்கட்டும். மீண்டும் என் இதயத்தில் ஏக்கம் மோதும். இருந்தாலும் அவை தரும் சுக நினைவுகள் மட்டும் போதும். இன்னும் இருக்கிறது மனதின் ரணங்களாய் பரிமாறிக்கொள்ள முடியாத கருப்பு பணங்களாய். ஏக்கம் ஒரு பரிமாறிக்கொள்ள முடியாத கருப்பு பணங்களாய். மனம் நிறைந்தேன், பாடியதில் மனம் மகிழ்ந்தேன். எனக்கொன்றும் ஆசை இல்லை அரங்கினை அமைதியில் ஆழ்த்த. என்ன செய்வேன் நானும்? கண்ணீர் விட்ட கருப்பு ரோஜா வண்டாடிய தருணம். ஏக்கம் கொண்ட புதினம் இன்று கலையாகிய தருணம். பகிர்ந்ததில் புரிந்தது, சொன்னால் பகிர்ந்ததால் தான் புரிந்தது. இவ்வரங்கில் ஏக்கம் நிறைந்தது. ஆம், என் கவியால் ஏக்கம் நிறைந்தது. நன்றி. அழகிய படைப்பு. ஏக்கத்தின் தாக்கம் நமது வாழ்வின் ஒவ்வொரு துளியிலும் எதிரொலிக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு முன் நான் ஓமி கவிஞர் சோரதா அவர்களுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதையை வாசித்திருக்கின்றேன். யார் யார் எதிலே வெற்றி பெற்றார்கள் என்று ஒரு பட்டியலிடும் அந்த கவிதை. அந்த கவிதையிலே அவர் குறிப்பிடுகின்ற போது, மரபு வழியிலே எழுதப்பட்ட அந்த கவிதையிலே, நிறுத்தத்திலே வென்றான் அத்தி என்பான் என்று தொடங்குகின்ற அந்த கவிதையிலே ஒவ்வொரு உதாரணங்களாக அவர் வழங்கி வருவார். நிறுத்தம் என்பது நடனத்தை குறிக்கும். நிறுத்தத்திலே வென்றான் அத்தி என்பான் என்று தொடங்குகின்ற அந்த கவிதையிலே, திருத்தத்திலே வென்றான் என்று குறிப்பிடுவார். திருத்தத்திலே வென்றார் புலவர் பெருமக்கள் என்று குறிப்பிடுகின்ற அவர், வருத்தத்திலே வென்றார் வடலூர் வள்ளல் என்ற வரியினை இணைத்திருப்பார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருமான் அவர்கள் குறிப்பிட்ட போது, அந்த வருத்தத்திலே அவர் ஓர் வெற்றியை அடைந்தார். இந்த மனித உள்ளங்களை செமைப்படுத்துவதற்கான அந்த வெற்றியை அவர் நாடினார். வருத்தம், ஏக்கம் மிக அழகியது, மிக உயர்ந்த நோக்கங்களை உள்ளடக்கியது என்று மிக தம்முடைய கவிதையிலே அவர் சுட்டிக்காட்டினார். வழக்கமாக கவியரங்கம் என்று நாம் வழங்குகின்ற போது நம்முடைய தம்பி மோகனீஷ் ஜெயராம் அவர்களோடு நாம் முன்கூட்டியே ஒரு சிறு திட்டமிட்டிருந்தோம். ஒரு சிறிய திட்டமிட்ட நிகழ்வாகத்தான் இந்த கவியரங்கம் நடத்தப்பட்டது. கவியரங்கம் என்பது வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை சார்ந்து ஒரு தீம் அடிப்படையாக கொண்டு பல்வேறு கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக தமிழ்நாட்டின் வரலாற்றிலே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கவியரங்கம் மேடை முன்னே தம்மை நிறுத்தி தம்முடைய கருத்துக்களை கவிதையின் வடிவில் வழங்குகின்ற கவிஞர்களுக்கு மிகுந்த உற்சாகம் தரக்கூடிய, அவர்களை மேம்படுத்தக்கூடிய, அவர்களை மேலும் சிறந்த படைப்புகளை உருவாக்க அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய நிகழ்வாக கவியரங்கம் திகழ்கின்றது. அந்த கவியரங்கின் பொருளை நம்முடைய கவிஞர்கள் அனைவரும் அறிந்து மிகச் சிறந்த வரிகளிலே, மிக இனிமையான நடையிலே, ஆற்றொழுக்கு நடை
என்று விளக்கப்படுகின்ற ஒரு தெள்ளிய நடையினிலே தங்களுடைய படைப்புகளை இங்கே வழங்கினார்கள். ஒவ்வொரு படைப்பும் மிக அருமையான படைப்பு. ஒவ்வொரு கவிதையும் ஒரு சுவை கொண்டது. இந்த கவியரங்கத்தின் நிறைவாக சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழனும் அவனுடைய இறுதி காலகட்டத்திலே தன்னுடைய புதல்வர்கள் தனக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று வருந்தி வடக்கிருக்கச் சென்றான். அந்த வடக்கிருத்தல் என்பது அன்ன ஆகாரம் எதுவுமன்றி வடக்கு திசை நோக்கி அமர்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது. அது அந்த கால மரபுகளிலே ஒன்றாக விளங்கியது. அந்த கோப்பெருஞ்சோழன் மட்டுமன்றி தன்னுடன் அவையிலே வீற்றிருந்த அனைத்து புலவர் பெருமக்களும் அவனோடு இணைந்து வடக்கிருக்க சென்றார்கள். அப்போது அந்த கோப்பெருஞ்சோழனின் உற்ற துணைவராக நண்பராக விளங்கிய பிசிர் ஆந்தையார், பிசிர் என்னும் ஊரினைச் சேர்ந்த பிசிராந்தையார் அங்கே வருகை புரிவார் என்று கோப்பெருஞ்சோழன் கருதினான். அவர் பாண்டிய நாட்டை சார்ந்தவர். ஒரு முறை கூட கோப்பெருஞ்சோழனை சந்திக்காதவர். அவர் அங்கே வந்து அந்த புலவர்களோடு அவரும் இணைந்து கொண்டார். அவருடைய இறுதி நாட்களில் அந்த புலவர் பெருமகனாரும் மன்னனோடு வரக்கிருந்து தமது உயிரினை மாய்த்து கொண்டார். இந்த நிகழ்வு நடைபெற்ற போது அங்கே வீற்றிருந்த கண்ணகனார் என்னும் புலவர் அற்புதமான ஒரு சங்க பாடலினை வழங்கியுள்ளார். தங்களுக்கு நேரம் வாய்க்கும் போது நீங்கள் புறநானூற்றிலே இந்த பாடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மண்ணும் துகிரும் பவளமும் மன்னிய மாமலை பிறந்த காமரு மணியும் இடைப்படச் சேயே ஆயினும் தொடைபுணர்ந்து அறிவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒருவழி தோன்றியாங்கு சான்றோர் பாலராவ சாலார் பாலராகுபவே என்பது அந்த புறநானூற்று பாடல். தங்கம், மாணிக்கம், பவளம் இவையெல்லாம் எங்கே உருவாகின்றன என்று அவற்றின் பூர்வீகத்தை நீங்கள் தேடி பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையிலே விளைகின்றன. தங்கம் மண்ணிலே உருவாகின்றது. வேதிய மாற்றத்தின் வாயிலாக கரியும் பல்வேறு உலோகங்களும் மண்ணும் தங்கமாக மிளிர்கின்றன. பவளம் பவள பாறைகளிலே உருவாகின்றது. மாணிக்கம் மலையிலே உருவாகின்றது. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரதேசங்களிலே வேறு வேறு இடங்களிலே தோன்றினாலும் அற்புதமான ஒரு அணிகலனை உருவாக்குகின்ற போது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து விடுகின்றன அல்லவா? அதுபோன்று கற்றறிந்த பெருமக்கள் பல்வேறு பின்புலங்களிலிருந்து உருவானாலும் அவர்களுடைய சொற்சுவை, அவர்களுடைய பாத்திர படைப்பு வேறுபட்டதாக அமைந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் இது போன்ற அற்புதமான இலக்கிய நிகழ்வுகளிலே, கவி நிகழ்வுகளிலே அவர்கள் ஒருங்கிணைந்து அற்புதமானதொரு ஹார்மனி என்று வழங்கப்படக்கூடிய அந்த அற்புதமான அனுபவத்தினை நமக்கு நல்குவார்கள் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தி இந்த அற்புதமான கவியரங்க நிகழ்விற்கு ஏற்பாடு செய்து மிகச்சிறந்த முறையில் இந்த நிகழ்வினை நடத்தி கொடுத்த நம்முடைய ஆசிரிய பொறுப்பாளர்களுக்கும், நம்முடைய மாணவ செயலாளர் அவர்களுக்கும், நம்முடைய பேராசிரியர்களுக்கும், மாணவ நண்பர்களுக்கும் சிறந்த முறையிலே கவிபாடி நம்மை நீண்ட ஒரு பயணத்தின் வழித்தோன்றல்களாக தமிழ் நெடும் வரலாற்றின் தொடர் புள்ளிகளாக நம்மிடையே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் பெருமக்களுக்கும் நம்முடைய உள்ளம் கனிந்த நன்றிகளை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.